வணக்கம் பிள்ளை. நான் பேசுறது உங்களுக்கு கிளியரா சவுண்ட் விளங்குதா? ஒரு ஆள் பிள்ளை, நான் பேசுற சவுண்ட் உங்களுக்கு கிளியரா விளங்குதா? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, இல்லாட்டி மெசேஜ் ஒன்று போடுங்க. வணக்கம் மாணவர். தமிழ் இலக்கிய நயம் பாடநெறி இன்றைக்கு நாங்க ஆரம்பிக்கிறோம். இந்த பாடநெறி
ஓகே, எல்லாரும் முடிஞ்சா வீடியோ ஆன் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளை. எனக்கு எனக்கு ஒரு ஆள் சொல்லுங்க பாப்போம். நான் பேசுற சவுண்ட் உங்களுக்கு கிளியரா இருக்குதா, சவுண்ட் குறைவா இருக்குதா பிள்ளை? ஓகேவா எல்லாருக்கும் சவுண்ட்? ஓகேப்பா. ஓகே, தேங்க்யூ. சவுண்ட் கேட்கலன்னா எனக்கு கொஞ்சம் பேசுங்க பிள்ளைகள். சவுண்ட் உங்களுக்கு கேட்கலன்னா கொஞ்சம் பேசுங்க. சரி. ஓகே, தேங்க்யூ. இந்த 20 நாள் பாடநெறி அப்படின்னு சொல்லி நாங்க தமிழ் இலக்கிய நகத்துக்கு இந்த வருடம் ஆரம்பிச்சிருக்கிறோம். கடந்த வருடங்கள் எங்களுக்கு மேலோட்டமாக இந்த வகுப்புகள் நடந்தன அப்படின்னா, முழுவதுமாக வகுப்புகள் பெரும்பாலும் நடைபெறல. 20 தொடக்கம் 25 நாட்களுக்குள்ளால இந்த இலக்கிய நயம் பாடநெறியை நாங்கள் செஞ்சிருக்கிறோம். அதே மாதிரி இலக்கிய தொகுப்பு எங்களுக்கு ஏனைய பாடம் தமிழ் மொழியும் இலக்கியத்தை வந்து 30 நாள் பாடநெறியா நாங்கள் கிட்டத்தட்ட 4 தொடக்கம் 5 வருடம் செஞ்சிருக்கிறோம். ஸோ இந்த வருடம் அதிகமான மாணவர்கள் கேட்டுக்கொண்டது என்னென்னா, சார் இந்த 30 நாள் பாடநெறி போல தமிழ் இலக்கிய நயத்துக்கும் எங்களுக்கு ஒரு வகுப்பு ஒன்று ஆரம்பிங்கன்னு கேட்டுக்கொண்டாங்க. ஸோ ஏன்னா சில மாணவர்கள் ஆரம்பத்துல இருந்து படிச்சிருக்க மாட்டீங்க, கடைசி நேரத்தில் படிச்சு கொள்ளலாம்னு. இப்போ அந்த தேவையை நிவர்த்தி செய்யும் முகமாக 20 நாட்களில் முழுமையாக நாங்கள் இந்த பாடத்திட்டங்களை நிறைவு செய்கிறது. அதே போல அதில் இருக்கக்கூடிய வினாவிடைகளை நாங்கள் கலந்துரையாடுறது, கடந்த கால வினாக்களை வந்து நாங்கள் பார்க்கறது என்று சொல்லி இந்த பாடநெறியை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ இந்த பாடநெறி உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை இரவு 9 மணி முதல் 11 மணி வரைக்கும் நடக்கும். தான் நடக்குமாண்டா பாடங்கள் கொஞ்சம் கூடுதலா, ஏன்னா டைம் எங்களுக்கு போதாது. 20 நாள் அடிப்படையில போனாலும் கூட ஞாயிற்றுக்கிழமை மட்டுமே எங்களுக்கு இதுல போதாம இருக்கலாம். என்ற நாங்க பார்த்த அடிப்படையில ஞாயிற்றுக்கிழமை மட்டுமே போதாது. கிட்டத்தட்ட எங்களுக்கு செப்டம்பர், அக்டோபருடைய இறுதியில சரி இந்த கோர்ஸை வந்து நாங்க முடிச்சு கொள்ளணும். ஸோ நாங்க கொண்டதுக்கு பிறகு நாங்க சொல்லுவோம் என்னென்ன டைம். சார் உங்களோட சவுண்ட் வந்து கொஞ்சம் குறைவா இருக்கு சார். இப்ப சவுண்ட் ஓகேவா? ஓம் சார். ஓகே ஓகே. இப்ப நான் சவுண்ட் வேறு டிவைஸ்ல போட்டிருக்கேன், கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. நாங்க பார்க்கிறோம் சவுண்ட் எதுவும் பிரச்சனை. அதான் வெள்ளனிக்க கேட்டேன், சவுண்ட் பிரச்சனை ஒன்று இருக்கிறதுனால. ஓகே, இப்போ இந்த பாட நெறியில நாங்க பார்க்க போறது முதலாவது பாடலகான புத்தக சாலை. நான் 2 பாடத்திட்டங்கள், இன்னைக்கு 2 பாடங்கள் போட்டிருந்தோம், புத்தக சாலை மற்றும் பத்தி எழுத்துக்கள். பட் எங்களுக்கு முதல் நாள் சில விடயங்களை கலந்துரையாட இருக்கிறதுனால நாங்க 2 பாடநெறிகள் எங்களால செய்ய முடியாது. ஸோ அதன் காரணமாக நாங்க இன்றைக்கு ஒரு பாடம் புத்தக சாலை மட்டுமே இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம். அடுத்த பாடத்துல வந்து நாங்க ஒவ்வொரு பாடமாக நிறைவு செஞ்சுட்டு போகலாம். ஸோ இதுல உங்களுக்கு முழுமையான ரெக்கார்டிங் நான் தந்துடுவேன் பிள்ளை. உங்களுக்கு முக்கியமாக ரெக்கார்டிங் ஃபுல்லா தருவோம். அதாவது எங்களோட மொபைல் ஆப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மொபைல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ண பிறகு அதுக்கான டீட்டெயில் உங்களுக்கு அனுப்புவோம். அதாவது இணைஞ்சு கொள்றதுக்கான முழுவதுமான டீட்டெயில்ஸ் வந்து எப்படி நாங்கள் இணைஞ்சு கொள்றது, உங்களுக்கான ஐடி கார்டு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கான டீட்டெயில்ஸ் அகலவும் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ஐடி கார்டையும் காட்டுறேன். இதே மாதிரியான ஒரு ஐடி கார்டு வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்ப தமிழ் இலக்கிய நயத்துல கட்டணம் செலுத்தினவங்களுக்கு இன்னைக்கு ஒருத்தங்களோட ஐடி கார்டு இது இன்னைக்கு. ஓகே, இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா கட்டணம் செலுத்தின பிறகு உங்களுக்கு இவ்வாறான ஐடி கார்டு ஒன்று கிடைக்கும், யூசர் நேம் பாஸ்வேர்டு கிடைக்கும், கியூஆர் கோட் கிடைக்கும். மொபைல் ஆப்ல வந்து நீங்க இணைஞ்சு கொண்ட பிறகு உங்களுக்கான ரெக்கார்டிங் பிடிஎஃப் படிவங்களை முழுமையாக நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். சரி, ஓகே. இப்ப இதுல நாங்க பார்த்துக்கொள்றது முழுமையான பாடத்திட்டம், வினாவிடை விலக்கு, கடந்த கால விலக்கு மற்றும் நயம் எழுது. ஏனென்று சொன்னால் நயம் எழுது எங்களுக்கு முக்கியமான வினாவாக எங்களுக்கு கடந்த கால 2020ஆம் ஆண்டுக்கு முன்னுக்கு உள்ள வினாபத்திரத்துக்கும் அதுக்கு பிறகு உள்ள வினாபத்திரத்துக்கும் சில மாற்றங்கள் இருக்கும். அது உங்களுக்கு ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு தெரியாம இருக்கலாம். ஆரம்பத்துல வந்து 2016ல இருந்து 20 வரைக்கும் பாத்தீங்கன்னா பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 என்றெல்லாம் வந்துருக்கு. ஸோ இதுல நீங்க உங்களுக்கு பார்த்தா தெரியும், பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 என்று 3 பகுதியாக. பட் 2020ஆம் ஆண்டுக்கு பிறகு எங்களுக்கு பார்ட் 1, பார்ட் 2 அப்படின்னு 2 பகுதியாக மட்டுமே பிரிச்சிருக்கு. ஸோ அது மட்டும்தான் எங்களுக்கு அந்த வினாபத்திரக்கூடிய சில மாற்றங்கள். அப்ப எங்களுக்கு அது பிரச்சனை இருக்காது.
நாங்க பழகி இருக்கிறது எல்லாம் என்னதுக்குன்னா இந்த இரண்டாவது அமைப்புல கொண்டு வந்த அமைப்புக்கு தான் நாங்க பழகி இருக்கிறோம். அதனால எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்போ அவங்களுக்கு கிளாஸ் இப்படிதான் பிள்ளை. கிளாஸ் 9 மணி என்றா சரியா 9 மணிக்கு நாங்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். 8:55க்கு ஜூம் வந்து ஒண்ணு. சொல்லுங்கம்மா. ஓகே, எதுவும் டவுட் இருந்தா எனக்கு மெசேஜ் ஒன்று போடுங்க பிள்ளை. நான் டெக்ஸ்ட் பார்த்து கொண்டிருக்கிறேன். எதுவும் டவுட் இருந்தா எனக்கு தகாதீங்க. பிள்ளை இப்ப சவுண்ட் ஓகே தானே? சவுண்ட் குறைவா இருக்கு மாதிரி மெசேஜ் போட்டுருக்கீங்க. இப்போ ஓகே சவுண்ட் எல்லாருக்கும்? சவுண்ட் ஓகே சார். ஓகே சார். சரிங்கம்மா, தேங்க்யூ. அப்போ கேட்கிறேன். முதலாவது இந்த பாடத்திட்டத்துக்குள்ளால போயிருவோம். நாங்க எப்படி இதை கம்ப்ளீட் முழுக்க வந்து எங்களுக்கு 22 பாடங்கள் இருக்கு. 22 பாடங்கள் தான் எங்களுக்கு முழுமையாக இதுல இருந்து வரக்கூடிய வினாக்களாக எங்களுக்கு வெளியில இருந்து நாங்க படிச்சுக் கொள்ள வேண்டிய அவசியப்பாடுகள் இல்லை. அதனாலதான் நாங்க இதுல 20 நாளைக்குள்ளார கம்ப்ளீட் பண்ணி கொள்ளலாம் அப்படிங்கிறத வந்து நாங்க சரியா. இப்போ 20 நாள் என்ற அடிப்படையில சரியா 20 நாட்கள் தான் முடியுமா என்று சொல்ல முடியாது. 22 நாட்கள் அல்லது 23 நாட்கள் வரைக்கும் போகலாம். சில வினாவிடைகள் நாங்க செஞ்சு பார்க்கறதுக்கு அதே மாதிரி சம்பந்தமான வினாக்களை தெரிஞ்சுக்கணும். ஓகே, இன்னைக்கு நாங்க முதலாவது பாடத்தை இருக்கிறோம், புத்தக சாலை அப்படிங்கிற ஒரு பகுதி. இந்த பகுதியில பாத்தீங்கன்னா பாரதிதாசன் அவர்களினுடைய ரொம்ப அழகான ஒரு கவிதை உங்களுக்கு கொடுத்து, பாரதிதாசனை பத்தி நாங்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்கோம். ஏனைய பாடங்கள் பாத்தீங்க அப்படின்னா இலக்கிய ஆசிரியர்களை பற்றிய தமிழ் இலக்கியத்தை பாத்தீங்கன்னா அதுல இலக்கிய ஆசிரியர் யாருன்னு மட்டும் கேட்பாங்களே ஒழிய அது சம்பந்தமான அவர் சம்பந்தமான சில டீட்டெயில் வந்து எங்களுக்கு தேவையில்லை, கொடுக்கவும் வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தமிழ் டீச்சர்ல தமிழ் இலக்கிய நயத்தில் எங்களுக்கு என்ன முக்கியம் அப்படின்னா எழுதிய ஆசிரியரினுடைய தகவல்கள் எங்களுக்கு கண்டிப்பா தேவை. என்ன காரணம்? சோ அவருடைய மனநிலை எவ்வாறு இருக்கு, அவர் வாழ்ந்த காலகட்டம் எப்படி, பாரதியார் மற்றும் பாரதிதாசன் வாழ்ந்த கிட்டத்தட்ட ஒரேமா. ஆனா கம்பர் வாழ்ந்த காலகட்டம்ங்கிறது வேற, திருவள்ளுவர் வாழ்ந்த காலகட்டம்ங்கிறது வேற, இன்னைக்கு வைரமுத்து வாழ்கின்ற காலகட்டம் வேற. அப்ப ஒவ்வொருத்தரும் வாழுகின்ற காலகட்டம் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா வெவ்வேறுபட்டதாக எங்களுக்கு அமைந்திருக்கு. அவ்வாறு வெவ்வேறு காலநிலையில் தோன்றிய இலக்கியவாதிகளால படைக்கப்படுகின்ற இலக்கியங்கள், அதுல இருக்கக்கூடிய உவமை உபமானங்கள், எடுத்துக்காட்டுகள் எல்லாமே வித்தியாசமானதா இருக்கும். சரியா? ஆரம்ப காலத்துல கம்பர் எப்பவுமே என்ன செஞ்சிருக்க மாட்டார் என்றால் டெலிபோன் மணி போல் சிரித்த வழிவலா அப்படின்னு எழுதியிருக்கவே மாட்டார். என்ன காரணம் யாருக்கா தெரியுமா? ஏன் அவர் அப்படி எழுதியிருக்க மாட்டாரு? என்ன காரணம்? கம்பர் எப்படி எழுதியிருக்கா டெலிபோன் மணி போல் சிரித்த வெளிவலான்னு எழுதியிருக்கவே மாட்டார். என்ன காரணம்? யாராவது? பிள்ளை கேக்குதா? நான் கேக்குற விஷயம் என்னது? விலங்கலப்பா கேள்வி கொஞ்சம். அதாவது கம்பர் வந்து டெலிபோன் மணி போல் சிரித்த வழிவலா மெல்போன் மலர் போல் மெல்லிய மகளான்னு அந்த கவிதை எழுதியிருக்க மாட்டார். ஏன் என்று கேட்டு ரைட். ஓகே ஓகே. என்ன காரணம் என்று சொன்னா, ஒரு நிமிஷம் இருக்கு. அப்படி இப்ப கேக்குதா? சவுண்ட் கிளியரா? சரியா நினைக்கிறேன். இப்போ ஓகேவா? கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்க பிள்ளைகள். இன்னைக்கு கொஞ்சம் கவரேஜ் பிரச்சனை இருக்குது. இன்னைக்கு ஓகே தானே? இல்ல இப்போ ஓகே தானே? ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ பிள்ளை. அப்போ வெயிட், சவுண்ட் எதுவும் குறைவா இருந்தா எனக்கு கொஞ்சம் மெசேஜ் ஒன்று பண்ணுங்க. சவுண்ட் குறைவா இருக்கு. குறைவா இருக்குதா? கொஞ்சம் இருங்க பாப்போம். என்னடா இன்னைக்கு கொஞ்சம் சவுண்ட் இந்த பிரச்சனை ஆயிடுச்சு பிள்ளை. ஓகே, நான் முடிஞ்ச மட்டும் கொஞ்சம் சவுண்டா பேச பாக்குறேன். இப்போ கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னா, இன்னைக்கு வைரமுத்து அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கவிஞர், வாலிங்கிற ஒரு மிகப்பெரிய கவிஞர், இன்னைக்கு நிறைய கவிஞர்கள் இருக்கிறாங்க தானே.
இப்போ இந்த கவிஞர்கள் யாருமே கம்பன் எழுதிய கவிதை போல எழுத மாட்டாங்க. அதே போல இன்னைக்கு வைரமுத்து எழுதுற கவிதைகளுக்கு அது மாதிரியான ஒப்பனைகள் வடிச்சு என்ன செஞ்சிருக்க மாட்டாங்கண்டா, யாரு கவிதை எழுத மாட்டா, கம்பர் கவிதை எழுத மாட்டாரு. ஸோ இப்படி ஒவ்வொருத்தரும் வித்தியாசமான முறையில கவிதை எழுதுறதுக்கான காரணம் என்னண்டா, முதலாவது வந்து சூழ்நிலை தான் காரணம். என்ன சூழ்நிலை? அவங்க வாழ்ந்த காலகட்டத்தில் டெலிஃபோனே இல்லை. அப்போ எப்படி அவர் எழுதியிருப்பாரு, டெலிஃபோன் மணி போல் சிரித்தவள் இவளா அப்படின்னு சொல்லி? அவர் அங்கே எழுதியிருக்கவே மாட்டார். அவர் எப்படி எழுதியிருப்பார்? வண்டுகள் போல சிரிக்கிறாள், வண்டுகள் ரீங்காரம் செய்வது போல சிரிக்கிறாள் என்று தான் எழுதுவார். அப்போது கண்டிப்பாக எங்களுக்கு என்ன தேவை? அவருடைய காலகட்டம் தேவை. அப்போ அதே மாதிரி தான் இந்த பாரதிதாசன் வாழ்ந்த காலகட்டம் 1800களினுடைய காலகட்டத்தில் அவர் வாழ்ந்திருக்கிறார். சரியா? அப்போ அப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்த இவர், அவருடைய தேவை என்னவாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறத நாங்க பார்ப்போம். அப்போ அவர் வாழ்ந்த காலகட்டத்தை அடிப்படையாக கொண்டு நாங்க பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. அப்ப தமிழ் கவிதை உலகத்தில் இன்னைக்கு அவங்களுக்கான தேவை என்ன இருந்தது? ஏன்னா ஒரு இலக்கியம் அப்படின்னு சொல்றது என்னவாக இருக்கும்? அந்த காலத்தினுடைய பிம்பமாக, காலத்தினுடைய கண்ணாடியாக இருக்கும். அப்போ பாரதிதாசனினுடைய தேவையாக அந்த காலகட்டத்தில் என்ன இருந்தது அப்படின்னா, புத்தக சாலைகள் தேவையாக இருந்தது, நூலகங்கள் தேவையாக இருந்தது. அப்ப அதை அடிப்படையாக கொண்டுதான் அவர் என்ன எழுதினார் அப்படின்னா, ஒரு நூலகம் வேண்டும், ஒரு சார் கேட்குது இல்லை சார். ஓகே ஓகே ஓகே. சாரி பிள்ளை, கொஞ்சம் இன்னைக்கு கவரேஜ் பிரச்சனைனால எங்களுக்கு இப்போ ஓகே தானே? நான் வேற டிவைஸ் ஒன்ன இணைஞ்சிருக்கிறேன். இப்போ சவுண்ட் Okay, கிளியரா sir. கேக்குதா? இப்போ ஓகே ஓகேம்மா, சாரி ஓகே. நான் கொஞ்சம் சரி பார்க்கிறேன். அப்போ இந்த பாரதிதாசனுடைய அந்த கவிதைகள், புத்தக சாலை என்ற கவிதை அவருடைய அந்த காலகட்டத்தில் தேவையான விடயத்தை அடிப்படையாக கொண்டுதான் எங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இப்ப இன்னைக்கு எங்களுக்கான தேவை என்னவா இருக்குது அப்படிங்கிற அடிப்படையாக கொண்டுதான் இன்றைக்கான திரைப்படங்கள் எல்லாமே தோன்றுது. ஏன்னா இன்னைக்கான திரைப்படங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, முழுக்க முழுக்க போதை வஸ்துவை அழிக்கணும், அதே போல சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற கவிதைகள் இன்றைக்கு அதிகமாக தோற்றம் பெறுகின்றன. ஆனால் பாரதிதாசனுடைய காலகட்டம் என்னவா இருந்தது? ஓலைச்சுவடிகள்ல இருந்து அப்படியே அவர் மாற்றம் அடைந்திருக்கிறாரு. அப்போ அதனுடைய தேவையை நிவர்த்தி செய்யும் முகமாக எங்களுக்கு அந்த புத்தக சாலை அப்படிங்கிற கவிதைகள் அமைந்திருக்கு. இப்ப அடுத்து அந்த பாரதியார் மற்றும் பாரதிதாசனுடைய கவிதைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா, சமூக விடுதலை, தேசிய விடுதலை மற்றும் பெண்ணியத்தினுடைய விடுதலை, சமூக கட்டுப்பாடு, சாதிய ஒடுக்குமுறை, இப்படி அவர்களினுடைய அந்த சூழல் அவர்களை அது சார்ந்த கவிதைகளாக படைக்க ஆரம்பித்தன. சோ இப்படி நாங்க ஒரு கவிஞரை பத்தி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டும். அவரை பற்றி, அவர் வாழ்ந்த காலகட்டம். அப்போதான் அவர் உள்ளுக்குள்ளான வேற கருத்துக்களை வச்சு கதைச்சிருக்கிறாரா? ஏன்னா ஒரு சொல் எங்களுக்கு பல பொருள் படும் அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ ஒரு கவிஞர் எந்த அடிப்படையில அவர் அங்க அந்த கவிதைய படைச்சிருக்கிறார், அதனுடைய உள்நோக்கம் வேற ஏதாவது? கவிதை வெளிப்படையாக எங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லும், ஆனால் அதனுடைய உள் அர்த்தம் என்பது எங்களுக்கு என்னவா இருக்கும்? வேறுபட்டதாக இருக்கும். அதனால இலக்கிய நயம் எழுத போறோம் அப்படின்னா அந்த பாடத்துக்கான அந்த கவிஞர் அல்லது அந்த ஆசிரியரை பத்தி நான் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கவே வேணும். சரியா? இதுவரைக்கும் ஓகே. நாங்க அடுத்து பாடலுக்குள்ளால போயிடுவோம். இந்த பாடம் என்னத்தை சொல்ல வரும்? சோ புத்தக சாலை என்று சொல்லக்கூடிய அவர் பற்றியான சில தகவல்கள் நான் கொடுத்திருக்கேன். நிறைய தகவல்கள் நான் கொடுத்திருக்கிறேன். சோ ஒரு நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. ஏன் அவர் பாரதிதாசன் அப்படிங்கிற பேரை வச்சுக்கொண்டார்? பாரதியாரினுடைய அந்த அவருடைய கவிதைகள் பிடிச்சு போயிருது. ஏன்னா ஒரு திருமண வீட்டுல பாரதியாரினுடைய கவிதைகளை படிச்ச பாரதிதாசனை பார்த்த பாரதியார் 2 பேருக்கு முடியான அறிமுகம் அங்க ஏற்பட்டிருக்கு. சரியா? திருமண வீட்டுல பாடல பாரதிதாசன் பாடுறாரு. அதுக்கு பிறகுதான் அவங்களுக்கான அந்த நட்புறவு அதிகரிச்சிருந்தது. சோ இப்படி சுப்புரத்தினம் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் எப்படி பாரதிதாசனாக மாறினார் என்று சொல்லக்கூடிய பல விடயங்கள் இங்கே எடுத்து அவரை பற்றியான சில விடயங்களை நாங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறதா வேணும். கண்டிப்பாக
அப்போதான் எங்களுக்கு என்ன செய்யலாம் சொன்னால் அந்த இலக்கிய நயம் எழுதுறப்போ கண்டிப்பா ஆசிரியர் பற்றியான அறிமுகம் ஒன்று இல்லாம எழுதவே முடியாது. அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளும். சார் இப்போ உங்களுக்கு டியூட் எல்லாருக்கும் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் டியூட் கிடைச்சிட்டாப்லே? டியூட் எடுத்தீங்களா? பிரிண்ட் அவுட் ஓம் சார். எடுத்தீங்களா? பிரிண்ட் ஓகே, பிரிண்ட் எடுத்திருக்கீங்க. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு ஒவ்வொரு வாரத்திலையும் உங்களுக்கான டியூட்டை நான் அனுப்பிடுவேன், வெள்ளனிக்கு அனுப்பிடுவேன். டியூட் செஞ்சிருக்கிறேன். இந்த டியூட்டை நீங்க வெள்ளனிக்கு எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா சார். ஸோ இப்போ இதுல ஒரு இமேஜ் உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். ஸோ தெளிவா விளங்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பாடலை நான் முழுசா இந்த இமேஜ் வச்சு நான் விளங்கப்படுத்திட்டு அதுக்கு பிறகு நான் இனத்துக்குள்ளால போவோம், பாடத்துக்குள்ளால போவோம். ஸோ பாரதிதாசன் தனியாக அமர்ந்திருக்கிறார். தனித்தமைந்த வீடு. ஸோ யாருமே அந்த வீட்டுல இல்ல அப்படின்னு தான் நாங்க நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா அவர் அங்க சொல்லல, தனியா நான் இருக்கிறேன் தான், பட் அது நான் இன்னொருத்தரும் என்னோட கூட இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ தனியாக இருக்கிற அந்த வீட்டில இன்னொருத்தர், என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறாரு. யார் அப்படின்னா புத்தகங்கள். ஸோ அப்படி நான் அந்த புத்தகங்களோடு என்ன செய்து கொண்டு இருக்கிறேன் என்றால் இணைஞ்சு போயிருக்கிறேன். நானும் புத்தகங்களும் வேற வேற இல்லப்பா. ரெண்டு பேருமே ஒரே மாதிரியாக, ஒரே உருக்கலாக, ஒரே உணர்வாக, ஒரே உயிராக இணைந்திருக்கிறார்கள். தனித்தமைந்த வீட்டுக்குள்ளால வேற யாருமே இல்லை. பட் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறாரு. அவரும் நானும் மட்டும் தனியாக இருக்கிறோம். சோ நாங்க ரெண்டு பேரும் தனியாக இருக்கிறப்ப என்னெல்லாம் காணுறோங்கிறத பத்தி இங்க சொல்லியிருக்கிறாரு. சோ அதை நாங்க ஒரு எண்ணல் வழியாக பாக்குறதா ஒரு கற்பனையாக இந்த இமேஜ் அமைக்கப்படும். என்னெல்லாம் பாக்குறாருன்னு பாருங்க. இனிமையான அழகான இந்த புவியை அவங்க பாக்குறாங்க. யார் யாரு? இந்த பாரதிதாசனும் அந்த புத்தகங்களும் இனிமையாக இருக்கக்கூடிய இந்த புவியை உற்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பல இசைகளை கேட்கிறாங்க. பறவைகளினுடைய இசைகள், ஆறு ஓடிக்கொண்டிருக்கிற அந்த ஓசை, காற்றினால் அசையக்கூடிய மரங்களினுடைய ஓசை, இப்படி பல ஓசைகளை அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். சோ இந்த ஓசையின் மூலமாக பாரதிதாசனும் அவங்களோட ஃப்ரெண்டான புத்தகமும் மயங்கி போயிருப்பதாக அவர் சொல்லுவார். நான் ரொம்ப மயங்கி போயிட்டேன். இது ஏன்னா நாங்க ரெண்டு பேரும் ஒரு விஷயத்த பார்த்து கொண்டிருக்கிறோம், அதனால மயங்கி போயிட்டேன். பல சுவைகளையும் கண்டதாக அவங்க சொல்றாங்க. இதன் மூலமாக ஐம்புலன்கள் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய உணர்வுகளை அவர் பெற்றுக்கொள்ள, சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்று இந்த பாடல் மூலமாகவும் ஐம்புலன்கள் மூலமாக அவங்க என்னெல்லாம் அனுபவிச்சு கொள்றாங்க. ஐம்புலன்கள் உணர்ந்து கொள்ற விடயங்களை பல காதுகள் மூலம், ஐம்பொறிகள் மூலமாக உணர்ந்து கொண்ட ஐம்புலன்கள் காதுகள் மூலமாக தான் என்ன கேட்டேன் என்று சொல்றார். இசை பார்த்தேன், இசையை உணர்ந்தேன் அப்படின்னு பல விஷயங்கள் தன் ஐம்புலன் மூலமாக அவர் பெற்றுக்கொண்டதாக அவர் இங்கே சொல்றார். அடுத்து முக்கியமான சில விஷயங்களை அவர் சொல்றார். இங்கே சில புகைப்படங்கள் காட்டப்படுறது. சோ அந்த புகைப்படங்கள்ல இந்த மனிதரிலே மிக உயர்வான சில விடயங்கள், மனிதரிலே மிக சிறந்த மனிதர்கள் யார் என்று சொன்னால் இவர் சொல்ற விஷயம் கவிஞர்கள் அப்படின்னு சொல்ற. மனிதர்களிலே உயர்ந்த மனிதர்கள் கவிஞர்கள். அந்த கவிஞர்கள் மகாசோதி பிள்ளைகள் நீங்க யோசிச்சு கொள்ளுங்க. ஒரு பெரிய ஒரு தீப்புலம்பு எரிஞ்சு கொண்டிருக்கு, மிகப்பெரிய தீப்புலம்பு ஒன்று எரிஞ்சு கொண்டிருக்கு. அந்த தீப்புலம்பில் இவரும் ஒரு தீப்புலம்பாக, ஒரு மகா ஜோதியாக, ஒரு விளக்கினுடைய ஜோதியாக இவருமே நிறைந்து போயிருப்பதாக அங்க சொல்றோம். ஒரு பெரிய மகா சோதியில இவரும் எந்த மகா சோதி? கவிஞர்கள் என்று சொல்லக்கூடிய மாபெரும் சோதியில் தானும் இணைந்திருப்பதாக அவர், கவிஞர் என்ற மகா சோதியில் தானும் இணைந்திருப்பதாக அங்க சொல்லிட்டார். சோ இங்க எல்லாருமே எங்களுக்கு உதவி செய்யறாங்கன்னா, ஆனால் இந்த புத்தகங்கள் செய்கின்ற உதவியை போல எங்களுக்கு யாருமே செய்யவில்லை என்பதான் இவர் கடைசியா சொல்றார். புத்தகங்கள் எங்களுக்கு பல உதவிகள் செய்கின்றது. அந்த புத்தகங்கள் வாசிக்கின்ற பொழுது எனக்கு புத்துணர்வு பிறக்கின்றதோடு மட்டும் இல்லை, நான் ஒவ்வொரு முறையும் புதிதாக பிறக்கிறேன். முதலாவது புத்தகத்தை நான் வாசிக்கிறேன், நான் புதிதாக பிறந்து விட்டேன். மீண்டும் ஒரு புத்தகம் வாசிக்கிறேன், மீண்டும் ஒரு இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புத்தகங்களை வாசிக்கின்ற பொழுது நான் புதிதாக பிறந்து கொண்டிருக்கிறேன் என்பதாக. சோ இப்ப பாட்டுக்குள்ள போமா? இப்போ நான் பாடலினுடைய விளக்கம் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் பிள்ளைகள். இப்ப நாங்க பாடலை வாசிச்சு பார்க்கலாம்.
தனித்தமைந்த வீட்டினுள் புத்தகமும் நானும் சையோகம் புரிந்த வேலை தன்னில் இனித்த புவி இயற்கை எழில் எல்லாம் கண்டேன். இசை கேட்டேன், மனமோந்தேன், சுவைகள் கண்டேன். மனிதரிலே மிக உயர்ந்த கவிஞர் நெஞ்சில் மகா சோதியில் கலந்தது எனது நெஞ்சம். சனித்ததிங்கே புத்துணர்வு, புத்தகங்கள் தரும் உதவி பெரிது, மிக பெரிது கண்டீர் அப்படின்னு சொல்லி. சோ இதன் மூலமாக அவர் இங்க எடுத்து எம்புறது புத்தகங்கள் எந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன என்பதை பற்றி சொல்றோம். முதலாவது வரி எங்களுக்கு என்ன சொல்றது? இந்த பாடலிலே சொல்லப்படுகின்ற விடயத்தை நான் சுருக்கமா பார்த்திருக்கோம். கவிஞர் தனிமையில இருக்கும் போது புத்தகங்களுடன் கொள்ளும் ஆழ்ந்த உறவை விவரிக்கும் முகமாகத்தான் முதலாவது பந்தி அல்லது முதலாவது கவிதை பகுதி எங்களுக்கு. தனியாக அவர் வீட்டில் இருக்கின்ற பொழுது புத்தகங்களோடு இருக்கக்கூடிய ஆழ்ந்த உறவு எப்படி சொல்றார்? சோ அவர் சொல்ற முதலாவது விடயம், தனித்தமைந்த வீட்டினில் புத்தகமும் நானும் சையோகம் புரிந்தது. சையோகம் எனக்கு தெரியும். சையோகம் இணைந்திருத்தல், இணைந்திருத்தல் அப்படின்னு சொல்லுவோம். இணைந்திருத்தல். அப்போ நானும் தனியாக அமைந்திருக்கக்கூடிய வீட்டிலே புத்தகமும் நானும் இணைந்திருந்த பொழுது வேலை தன்னில், தனிமையான வீட்டில் நானும் புத்தகமும் ஒரு விதமான சையோகம், அதாவது கலத்தல் அல்லது ஒன்றிணைதல் அப்படின்னு சொல்லுவோம். அது புரிந்த நேரத்தில் இங்க சையோகம் என்பது உடல் ரீதியான உறவை இங்க குறிக்கல. எப்படி குறிக்குது அப்படின்னா, மனதளவில அறிவார்ந்த ரீதியில நாங்க என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா இணைந்திருப்பதாக அவர் சொல்றோம். நானும் என்னுடைய புத்தகமும் தனிமையாக நான் வீட்டில் இணைந்திருக்கின்ற பொழுது மனம் ரீதியாக என்னது இணைந்து இருக்கிறோம் என்பதாக. அடுத்து இரண்டாவது வரியில இனித்த புவி. அப்போ அவ்வாறு இணைந்திருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே இனித்த புவி என்பது அவங்க எப்படி பிள்ளைகள் இனிப்பை நாங்க உணர்வோம்? இனிப்பு எதனால உணர்வோம்? நாவினால் உணர்வோம். என்ன நாவினால் எங்களுடைய இனிமையை உணர்வோம். இனிப்பு, கசப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு எல்லாம் நாவினால். அப்ப இனிமையான புவியை நாங்க எங்க காண்றோம் அப்படின்னா இந்த புத்தகத்தோட இணைஞ்சிருக்கப்ப பாக்குறீங்க. இயற்கையினுடைய எழில காண்கிறார். எதன் மூலமாக காண்கிறார்களே? இன்னைக்கு அவர் கையில போன் எதுவும் வச்சிருக்கிறாரா? இல்ல. போன் இருந்தா கூட ஒரு வீடியோவா நாங்க பார்க்கலாம். இந்த அழகான பூமியை, அதனுடைய கடற்கரை காட்சியை, அதனுடைய அழகை, அதனுடைய இயற்கை அழகை எல்லாமே நாங்க பார்க்கலாம். ஆனால் புத்தகங்கள் மூலமாக எப்படி பார்க்கலாம்? வர்ணிப்புகளே, முழுக்க வர்ணிப்பின் மூலமாக இந்த இனிமையான புவி எவ்வளவு அழகானது என்பதை நாங்கள் பார்க்கலாம். இனிமையான புவி, இயற்கையினுடைய அழகு எல்லாம் நான் கண்டேன். இசையை கேட்டேன், நாவினால் உணர்ந்து விட்டேன், காதினால் கேட்டு விட்டேன், மனதினால் மூந்தேன், மனம் மோந்தேன் என்று சொல்றது என்ன பிள்ளை? மனம் யாருக்கு தெரியும்? மயங்கினேன் அல்லது மகிழ்ந்தேன் போன்ற இது. மயங்கினேன், சரியாக சொன்னா மயங்கினேன் என்று சொல்லுவோம். மயங்கினேன். பாருங்க, அந்த நேரத்தில இனிமையான புவியினுடைய இயற்கை அழகை எல்லாம் கண்டேன், இசையை கேட்டேன், மனதை நுகர்ந்தேன் அல்லது நான் எனது மயங்கினேன், சுவைகளை உண்டேன். இது புத்தகங்கள் நமக்கு கற்பனை உலகுக்கு அழைத்து செல்வதையும் அனைத்து புலன்களின் வழியாகவும் அனுபவங்களை உணர வைப்பதையும் குறிச்சிருக்கு. ஒவ்வொரு அடிகளுக்கும் நீங்க பிறகும் ஒருக்க வாட்சி பார்க்கணும். அப்போ என்னுடைய ஐம்பொறிகள் மூலமாக, என் புலன்கள் மூலமாக நான் என்னத்தை அனுபவிக்கிறேன்? புத்தகங்கள் அப்படியே நான் என்னோட இணைத்துக் கொள்கிறேன். மனிதரிலே மிக உயர்ந்த கவிஞர் நெஞ்சின் மகா சோதியில் கலந்தது எனது நெஞ்சம். மனிதர்கள் மிக உயர்ந்தவர்கள் யாருன்னு சொல்றாங்க? இவர் இங்க சொல்றது கவிஞர்களுடைய உள்ளம். கவிஞர்கள் உயர்வானவர். அப்போ அந்த உயர்ந்த கவிஞர்களுடைய உள்ளத்தில் இருக்கும் பேரொழியில் கலந்தது. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, ஏன்னா இவரும் ஒரு கவிஞராக இருக்கிறார். ஆகவே கவிஞர் என்று சொல்லக்கூடிய மகா சோதியில் இவர் சோதியாக கலந்து விட்டாள். ஏன்னா ஒரு மரத்தில் இருக்கின்ற இலைகளில் நானும் ஒரு இலை போல, அந்த மகா சோதியில் நானும் ஒரு தீப்பிழம்பாக, நானும் ஒரு சோதாக இருக்கிறேன். ஏன் இங்கே சோதி என்று சொல்லலாம்? ஏன்னா மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒன்றாக அன்றைக்கு கவிதைகள் இருந்தன பிள்ளை. இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கான பாடல்களோ இன்னைக்கான இலக்கியங்களோ ஒரு மாற்றத்தை, சமூக மாற்றத்தை கொண்டு வரல. ஆனால் அன்றைக்கு ஒரு சமூக மாற்றம், நாட்ட
நாட்டையே பிள்ளைகள் அப்படியே சுதந்திரத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய அளவுக்கு பாடல்களும் கவிதைகளும் சிறுகதைகளும் நாவல்களும் இருந்திருக்கின்றனவென்றால் இலக்கியத்தினுடைய தேவை, இலக்கியத்தினுடைய சேவை எவ்வாறு இருந்திருக்கு, எந்த அளவுக்கு அது மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறத நாங்க இந்த கவிதையில பார்க்கிறோம். அப்போ இதுல அவரை சொல்றாங்க, அப்படிப்பட்ட பேரொளி, அப்படிப்பட்ட அந்த வெளிச்சத்துல நானும் ஒரு வெளிச்சமாக இருக்கிறேன், நானும் ஒரு திரளாக இருக்கிறேன் என்று சொல்றேன். சிறந்த எழுத்தாளர்களுடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் படிப்பதன் மூலம் நாமும் அந்த உயர்ந்த நிலையை அடைய முடியும் என்பது மிகப்பெரிய கடைசியா சொல்றேன். நானும் அந்த பேரொழியில் ஒழிக்க வேண்டுமா? கண்டிப்பாக நீங்க கவிதைகளை வாசிங்க. அப்போ நீங்க என்ன செய்யலாம்? அந்த மகாசூரியை கலந்து கொள்ளுங்க. சனித்தது என்ன பயன்? சனித்தது சனித்ததங்கே சொல்ல முடியுமா? சனித்தது இங்கே அப்படின்றது பிறந்தது. ரைட், பிறந்தது. முடிஞ்ச மட்டும் மைக் ஆன் பண்ணி நீங்க தாராளமா பேசலாம் பிள்ளைகள், செட் பாக்ஸ்ல செட் பண்ணலாம். சரியா? ஓகே. அப்போ சனித்ததங்கே புத்துணர்வு, புத்தகங்கள் தரும் உதவி பெரிது, மிக பெரிது கண்டேன். அப்போ புத்தகங்கள்ல இருந்து கிடைக்கக்கூடிய உதவி என்பது பிள்ளைகள் எங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். அங்க எனக்கு புதிய உணர்வு பிறந்தது. புத்தகங்கள் தரும் உதவி பெரியது, மிகவும் பெரியது. புத்தகங்கள் நம்மை அறிவிலும் ஞானத்திலும் மேம்படுத்துகின்றன. எத்தனையோ உதவிகள் எங்களுக்கு. இன்னைக்கு யாரெல்லாம் புத்தகங்கள் நாங்க வாசிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னா குறைவு, மிக மிக குறைஞ்சிருச்சு. இன்னைக்கு எங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வேணும்னா எதிர்ப்புகளில் தேடுறோம், புத்தகங்கள்ல யாராவது தேடுறோம் இருக்கிறோமா? யாரெல்லாம் புத்தகங்கள்ல தேடுறோம்? கண்டிப்பா இல்ல. எல்லாமே உண்டு, கூகுள்ல தேடுறோம், இல்லாட்டி ஜெமினில தேடுறோம், இல்லாட்டி ChatGPTல தேடுறோம். ஏன்னா இப்படித்தானே தேடுறோம். என்றால் எங்களுக்கு தேடி படிக்க வேண்டும் என்ற ஆர்வமோ அல்லது தேவையோ இல்லை. காரணம், இப்ப நான் பல புத்தகங்களை வாசித்து தெரிந்து கொள்ள வேண்டிய விடயத்தை ஒரே நிமிடத்தில் என்னால் பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் அப்ப யாருமே என்ன செய்யறது இல்லை, புதிய ஒன்றை அல்லது அந்த புத்தகங்களை நாடுவது குறைஞ்சி போயிருச்சு. ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சு கொள்ளுங்க, பிரித்தானியாவினுடைய கல்வி திட்டத்துல மீண்டும் என்னத்தை கொண்டு வர போறாங்க? பாட புத்தகங்களை கொண்டு வர போறாங்க, டெக்ஸ்ட் புக்ஸை கொண்டு வர போறாங்க. சனித்தது அப்படிங்கிறதுக்கு தொடங்கியது அப்படின்னு சொல்லலாமான்னு கேட்டிருக்கீங்க. பட் சொல்லலாம், சனித்துதல் அப்படின்னா ஆரம்பித்தல், தொடங்குதல் என்று இருந்தாலும் உங்களுக்கு புத்தகத்தில அருமை சொற்களே என்ன கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல பிறந்தது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்போ எங்களுக்கு ஒரு புத்துணர்வு ஆரம்பித்தது அப்படிங்கிறத விட புத்துணர்வு பிறந்தது அப்படின்னு சொல்லலாம். சரியா? புத்துணர்வு ஆரம்பித்தது அப்படின்னு அவங்க சொல்றது கொஞ்சம் ஒரு இலக்கிய ரசனையில பார்க்கின்ற பொழுது ஒரு சின்ன பிரச்சனையா இருக்குது. அப்போ எனக்கு ஒரு புத்துணர்வு பிறந்தது அப்படின்னு சொல்லுது. இந்த புத்தகங்களை வாசிக்கிறப்ப எனக்கு ஒரு சின்ன புத்துணர்வு இருக்குது அப்படின்னு. சரியா? ரைட், ஓகே. இப்ப இந்த பாடல் உங்களுக்கு விளங்குச்சா அப்படியே கிளியரா? நான் இப்ப பாருங்க, நான் அவருக்கு சொல்லிடுறேன், நானும் என்னுடைய புத்தகமும் தனியாக நான் வீட்டுல இருக்கிறோம். அந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு பல விடயங்களை நான் தெரிந்து கொண்டேன். அழகான இந்த புவி, இனிமையான இந்த புவி, அதனுடைய இயற்கை அழகு, அதே நேரம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இசைகள், அதனுடைய இயற்கையினுடைய அழகு, ஏன்னா அதனோட மயங்கி போயிட்டேன். பல சுவைகளை கண்டேன். மனிதரிலே இருக்கக்கூடிய அந்த கவிஞர்களுடைய பேரொலியில நானும் ஒரு பேரொலியாக மாறி போயிட்டேன். எனக்கு இந்த புத்தகங்களை வாசிக்கின்ற பொழுது ஒரு புத்துணர்வு பிறக்கின்றது. புத்தகங்கள் எனக்கு எத்தனையோ பல விதமான உதவிகளை செய்கின்றது. அதை சொல்லவே முடியாதுன்னு சொல்றாரு. மிக பெரிது கண்டி அப்படின்னு கேட்கிறார். என்னால் சரியா குறிப்பிட்டு சொல்ல முடியாது பலன்கள் எங்களுக்கு தந்திருப்பதாக அவரு சொல்றார். இது முதலாவது பாடல். இப்போ நாங்க பார்க்க போறது இரண்டாவது பாடல். இந்த பாடல் கிளியர் அப்படின்னா பிள்ளைகள் எல்லாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இந்த பாடல் இதுவரைக்கும் பார்த்த அந்த முதலாவது பாடல் கிளியரா? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க எல்லாருமே. ஓகே, எல்லாரும் பண்ணுங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ சோ மச். இன்னைக்கு வெள்ளனிக்கா கேட்டு பிள்ளைகள் இணைஞ்சு கொள்ளாததுக்கு நாளைக்கு ஒரு சில பிள்ளைகளுக்கு எக்ஸாம் நடந்துட்டு இருக்குது. ஒரு சில மாவட்டம் முடிஞ்சிருந்தாலும் ஒரு சில மாகாணம் இன்னும் எக்ஸாம் நடக்குது. ஸோ அதனால நாங்கள் ஏற்கனவே வெள்ளனிக்கா அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுட்டோம். நான் எக்ஸாம் முடிஞ்சிடும். வெள்ளனிக்கா பிளான் பண்ணதுனால நாங்கள் இன்னைக்கு கிளாஸ் ஆரம்பிக்க வேண்டி வந்தது. பட் எங்களுக்கு ரெக்கார்டிங்ல கேட்கிற பிள்ளைகள், யூடியூப்ல பார்க்குற பிள்ளைகள், உங்களுக்கான டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சு கொள்ளணும், எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் ஒன்று போடும் பிள்ளைகள். உங்களுக்கு டீட்டெயில் கீழே போட்டுருக்கேன். நான் உங்களுக்கு தேவையான விடயங்களை சொல்லி. இரண்டாம் பகுதி எதை சொல்ல வருகிறது அப்படின்னா, சமூகத்தில் கவிஞர் சமூகத்தினுடைய முன்னேற்றத்தில அல்லது சமூக முன்னேற்றத்தில புத்தகசாலையினுடைய பங்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த இமேஜ் உங்களுக்கு பார்த்தா உங்களோட கியூட்லையும் இந்த இமேஜை நான் கொடுத்திருக்கேன் பிள்ளைகள்.
ஃபுல்லாவே ஏஐ ஜென்ரேஷன் தான். உங்களுக்கு நல்லா தெரியும். இப்ப எங்களுக்கு இப்ப ஒரு பாடலை கொடுத்தா அது சம்பந்தமான விடயங்கள் அப்படியே எங்களுக்கு தொகுத்து தந்துடும். ஸோ எங்களுக்கு ஈஸியாவும் இருக்கு. ஏன்னா இப்ப புத்தகங்கள் எங்களுக்கு உதவி தருகின்றது, அதே போல இன்னைக்கு ஏஐ எங்களுக்கு உதவி செய்கின்றது நாங்க பார்க்கலாம். இன்னைக்கு நிறைய விடயங்கள் நாங்க பார்த்தோம். அப்ப இன்னைக்கான தேவை எப்படித்தானே பிள்ளை? இப்ப நான் கவிதை எழுதுறேன்னா என்ன எழுதலாம் பிள்ளை? எப்படி எழுதலாம்? ChatGPT மற்றும் ஜெமினியில் பல இன்பங்களை கண்டேன். ஏன்னா பலவிதமான இசைகளை கேட்டேன், பல வீடியோக்களை என்ன செஞ்சேன், ப்ரம்ப்ட் மூலமாக ஜெனரேட் செய்து இப்படி எழுதலாமா இல்லையா? எழுதலாமா இல்லையா பிள்ளை? உண்மைதானே? ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை, இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்துடைய தேவை என்னவா இருக்கும் அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் அன்றைக்கு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏஐயும் மிஞ்சக்கூடிய ஒன்றாக என்ன இருந்தது அப்படின்னா புத்தகங்கள் தான். இன்னைக்கு நாங்க எப்படி, ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 வருடத்துக்கு முன்னாடி பிள்ளைகள் ஓலைச்சுவடிகள் தான். 200 250 வருஷத்துக்கு முன்னாடியும் பார்த்தா ஓலைச்சுவடிகள் தான். அது எல்லார்டையுமே ஓலைச்சுவடிகள் இருக்காது. சரி, எல்லாத்துலயும் ஓலைச்சுவடிகள் இருக்காது. அப்ப அந்த ஓலைச்சுவடிகளை பெற்று எழுது புத்தகங்கள் வந்த பிறகு எல்லா கையிலையும் புத்தகங்கள் கிடைக்க ஆரம்பித்தது. அப்போ அந்த காலகட்டத்துல அது ஒரு பெரிய மாற்றம் தானே, அது ஒரு பெரிய டெக்னாலஜி தானே பிள்ளை. உண்மையா பொய்யா? அப்ப இன்னைக்கு எப்படி எங்க ஏஐனுடைய தேவை எந்த அளவுக்கு வந்திருக்கும், அதே தேவையை பூர்த்தி செஞ்சிருக்கு இன்னைக்கு புத்தகங்கள். சரியா? அவ்வளவு இலகுவா இருந்திருக்கு. அவங்க இதுவரைக்கும் ஓலைச்சுவடிகள்ல தேடி தேடி படிச்சவங்க புத்தகங்கள் மூலமாக கைகளிக்கே வருகின்ற பொழுது அந்த அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா, இதுதான் உச்சகட்ட வளர்ச்சின்னு நினைச்சாங்க. இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், இன்னைக்கு உச்சகட்ட வளர்ச்சின்னு. ஆனா இதுதான் உச்சகட்ட வளர்ச்சி நினைக்கிறோம். யாரும் சொல்ல முடியும் இதுதான்ப்பா, இதான் டெக்னாலஜி உச்சகட்ட வளர்ச்சி. யாராவது ஒத்துக்கொள்றீங்களா? இல்லாட்டி இன்னும் இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறோம்? கண்டிப்பா அப்படி நான் பேசுறது கிளியரா விளங்குது தானே? சவுண்ட் ஓகே தானே? ஓகே, பேசிக்கொள்ளுங்க. இன்னைக்கு நான் கொஞ்சம் செக் பண்ணி கொள்றேன் பிள்ளை. நேற்றெல்லாம் நல்லா தான் இருந்தது. இன்றைக்கு ஏதோ ஏதாவது இப்படிதானே, ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கிற நேரத்துல தான் பிள்ளைகள் ஏதாவது ஒரு சின்ன முட்டுக்கட்டை வரும். சரியா? அந்த மாதிரி இன்னைக்கு ஏதோ ஒரு சின்ன முட்டுக்கட்டை எங்களுக்கு ஆரம்பிக்கிறது. சரி பாபு, நாங்க அதை அப்படியே வச்சுக்கொள்றதுக்கு முயற்சி செய்வோம். சாரி, இன்னைக்கு அந்த ஆரம்பத்துல கொஞ்சம் அப்படி அந்த ஸ்டக் ஆனதுக்கு எல்லாம். ஓகே, நான் வேற டிவைஸ்ல இணைஞ்சிருக்கிறேன், பார்த்துக்கொள்ளும். அப்போ இங்க அவருடைய தேவை, இங்க அந்த பங்கு என்னவா இருக்குதுன்னு பார்ப்போம். சோ ஒரு புத்தகங்கள் என்னெல்லாம் தருது அப்படின்னா, அன்பாக இருப்பதற்கு இங்க பாத்தீங்கன்னா இவரு அன்பினுடைய பிணைப்பை இங்க காட்டுறாங்க. புத்தகங்கள் என்னத்தான் கொடுக்குதுன்றா, மனிதர்கள் அன்பாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துறது. நாங்கெல்லாம் அப்படின்னு அப்படிங்கிற தேவையை பூர்த்தி செய்யறது. யாரும் அப்படி நினைக்கிறது இல்லை. யாரும் அன்பை வந்து யாரும் கருதுறது இல்லை. அன்பினுடைய தேவை இன்னைக்கு அப்படியே குறைஞ்சிட்டு வருது. காரணம் புத்தகங்களுடைய வாசிப்பு குறைந்ததன் காரணம். அன்பினுடைய தேவை உணர்த்துறதுக்கு, எங்களுடைய எண்ணங்களை வானை போல உயர்வடைகிறதுக்கு, தனி மனிதன் என்று சொல்லக்கூடிய தத்துவம், அதாவது தனி மனித தத்துவங்கிறது வந்து பிள்ளைகள் சுயநலமான வாழ்க்கையில இருந்து, நாங்க எல்லாம் ஒரே இனத்துல இருக்கவங்க, கருப்பினமா இருக்கலாம், நாங்க வெள்ளையா இருக்கலாம், ஏன்னா குள்ளனா இருக்கலாம், நான் ஏழையா இருக்கலாம், பணக்காரனா இருக்கலாம், இதையெல்லாம் தாண்டி நாம் அனைவரும் மனிதர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு மனோபாவம் இருக்குல்ல, அந்த மனோபாவத்தை எது கொடுத்ததுன்னா புத்தகங்கள் வாசிப்பதன் மூலம் நினைக்கிறேன். யாராவது நாங்க சிறுகதைகள் வாசிச்சிருக்கிறோமா? யாராவது ஒரு நாவல் சரி நீங்க வாசிச்சிருக்கிறாங்க? யாராவது ஒரு நாவல் சரி நான் வாசிச்சிருக்கேன் சார். இந்த வாழ்க்கையில நான் ஒரே ஒரு நாவல் சரி வாசிச்சிருக்கேன் இது வரைக்கும். வாசிச்சிருக்கேன். ஓகே, குட். அப்போ இதனுடைய தேவை எங்களுக்கு போக போக இல்லாம போயிடுச்சு. இப்ப அடுத்து நான் ஓலெவல் எக்ஸாம் இருக்கு, A-level எக்ஸாம். அப்ப அந்த டைம்ல நாங்க என்ன செய்ய இயலாது, பார்க்க இயலாது, வாசிக்கிறதுக்கு எங்களுக்கான டைம் இருக்கா, அதுக்கான தேவையும் இல்லாம போயிடுச்சு. இப்படி எந்த தேவையை தாண்டியும் நாங்க என்ன சொல்றோம், எங்க ஜனாதிபதி என்ன கேட்டிருந்தார், எல்லா பிள்ளைகளும் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு கவிதை வாசிக்குதா, ஒரு இலக்கியத்தை ரசிக்குதா, இல்லையா, அப்படியா என்ன கல்வி திட்டம் அப்படிங்கிறத வந்து அவர் ரொம்பவும் நெஞ்சிருந்தார். சரி, அதான் அவர் சொல்றாரு, தனி மனித வாழ்க்கை அப்படிங்கிற சுயநலமான வாழ்க்கையிலிருந்து எல்லாமே மக்கள் அப்படிங்கிறதுக்கு யாரு காட்டுறா, புத்தகங்கள் காட்டுறது. இனிமையான உயர்வான எண்ணங்கள் எல்லாம் விலகுவது என்னது, இந்த புத்தக சாலை தான். இனிமையான எண்ணங்கள், எங்களுக்குள்ளான பல எண்ணங்கள் சொல்றது, அந்த எண்ணங்களை கொடுப்பது புத்தக சாலை. புனிதமான வாழ்க்கை பெற்றுக் கொள்வதற்கும் புத்தக சாலை இந்த உலகத்துல கண்டிப்பா தேவைன்னு சொல்றேன். ஒரு நூலகத்தை இங்க அழகா காட்டியிருக்கிறாங்க. அதன் ஜன்னல் வழியாக பல கதைகளே எங்களுக்கு பேசப்பட்டது. அதில் ஜன்னல் வழியாக நீங்க பார்த்திருந்தீங்கன்னா பல கதைகள் இங்க எங்களுக்கு சொல்லப்படுது. சோ நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. சோ இங்க அவங்களுடைய அந்த விடயம்,
இது ஏழை மக்களா இருக்கலாம் அல்லது பணக்காரர்களாக இருக்கலாம். இங்க பாருங்க, இந்த இன்பம் யார்கிட்ட இருந்து கிடைக்க போகின்றது? இந்த இன்பமான வாழ்க்கை எதன் மூலமாக அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் என்றால் இந்த புத்தகசாலையினுடைய வழியாக அவன் பெற்றுக்கொள்ளும். இதே தான் இங்க நிக்கிறான். சரி, இதே மாணவன் அங்க அவனுடைய வீட்டுல இருக்கிற மாதிரி ரொம்ப அழகா அதை காட்டியிருக்கிறாங்க. சோ இது என்ன காட்டு அப்படின்னா, இந்த இந்த இன்பமும் இந்த பாசமும் எதிலிருந்து வரக்கூடியது அப்படின்னா புத்தகங்களை வாசிப்பதன் மூலமாக வரக்கூடியது அப்படிங்கிறத அவர் இருந்தது. சரி, இப்ப நாங்க பாடலுக்குள்ள அழைப்போம். மனிதர் எல்லாம் அன்பு நெறியை காண்பதற்கும், எடுத்துக்கொள்ளுங்க எல்லாரும். மனிதர் எல்லாம் அன்பு நெறியை காண்பதற்கும் மனோபாவம் வானை போல் விரிவடைந்து தனி மனித தத்துவம் என்ற இருளை போக்கி சக மக்கள் ஒன்று என்பது உணர்வதற்கும் இனிதாய் எழுந்த உயர் எண்ணம் எல்லாம் இலகுவது புலவர் தெரு சுவடிச்சாலை. புனிதமுற்று மக்கள் புது வாழ்வு வேண்டில் புத்தக சாலை வேண்டும் யான் நாட்டில் யாண்டும் அப்படி இன்றுமே எங்களுக்கு வேணப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். சோ ஒரு சமூக முன்னேற்றத்துல புத்தக சாலையினுடைய பங்கு எது என்பதை உணர்த்துறாரு. கண்டிப்பா நீங்க இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள், இதை அப்படியே நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்ப நீங்க டியூட் எடுக்காதவங்க புக்ல நோட் பண்ணிக்கொள்ளுங்க, இல்லைன்னா பிறகு டியூட்டை போடுற பிரிண்ட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. சோ இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த பாட்டுல என்ன சொல்லுது? மனிதர் எல்லாம் அன்பு நெறி. இந்த நெறி என்பது அன்பின் வழியாக செல்வது. இன்னைக்கு யாரும் அன்பின் வழியாக செல்றோம். ஒரு காரியத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்ற பிள்ளைகள் யாரும் அராஜகமாக நான் அராஜகமாக வீட்டுல நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. என்னமா ஸ்ட்ரைக் ஆகுது சார்? ஸ்ட்ரக் ஆகுதா? ஸ்ட்ரக் ஆகல பிள்ளை. என்ன நடக்குதுன்னா, நான் சரி டிவைஸ் 2 டிவைஸ்ல யூஸ் பண்றேன். அதனால கொஞ்சம் உங்களுக்கு அந்த லேட் ஆகும். சரியா? நான் பேசுறதுக்கும் நான் வரைகிறதுக்கு லேட் ஆகுறதுக்கு காரணம் என்னன்னா 2 டிவைஸ்ல யூஸ் பண்றேன். அதனாலதான் கொஞ்சம் ஓகே. சரி, அப்போ இதுல இந்த அன்பின் வழியாக நாங்க செல்றதுக்கு என்ன தேவை அப்படின்னா கண்டிப்பா தேவை. உதாரணத்துக்கு உங்களோட வீடுகள்ல உங்களுக்கு ஒரு வேலை சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, நீ அதை கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும், நீ போயிட்டு ஆகணும்னா போயிட்டு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நீங்க என்ன செய்ய மாட்டீங்க அப்படின்னா, நான் எனக்கு கேட்கல அப்படின்ட்டு என்ன சொல்லுவீங்க? ஒரு சிலர் சொல்லிடுவேன், எங்களுக்கு கேட்கல, நான் அப்படி சொன்னா செய்ய மாட்டேன், நீங்க என்ன பாசமா சொல்லுங்க, அப்ப நான் செய்யறேன் அப்படிமா. அப்போ ஒரு தேவையை பூர்த்தி செய்கின்ற பொழுது அன்பின் வழியாக சென்றால் மட்டுமே அதை அடைய முடியும். அப்ப அவங்க சொல்றாங்கம்மா கொஞ்சம் போயிட்டு வாங்கம்மா அப்படின்னு சொன்னா ஓகே நான் போயிட்டு வரேன்னு சொல்லுவோம். ஆனா அவங்களை கட்டளை இடுறாங்க, நீ செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிறப்போ அது நான் ஏன் செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனோபாவம் வந்துடும். அப்ப அதுக்கான காரணம் அன்பின் வழியாக ஒரு விடயத்தை மிக வேகமாக அடைந்து கொள்ளலாம். அப்ப அந்த மனோபாவம் எங்களுக்கு மாற்றம் விடுறதுக்கு என்ன காரணம்? இந்த புத்தகங்களை வாசிக்கும். பாருங்க, மனிதர்கள் அனைவரும் அன்பின் வழியை காண்பதற்கும் அவர்களுடைய மனோபாவம் வானத்தை போல வளர்ந்து விரிவடைக்கும் புத்தகங்கள் படிப்பதன் மூலம் மற்றவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள இரக்க குணத்தை வளர்த்து கொள்ளவும் முடியும். இரக்க குணம் எதிலிருந்து வருதுங்க? தனி மனித தத்துவம் அப்படிங்கிறது பிள்ளைகள் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சுயநலம் என்ற அர்த்தம். சுயநலம், சுயநலமான வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை தவிர்த்து பொதுநலமான வாழ்க்கைக்குள்ளால நாங்க வரணும். அப்படிப்பட்ட அந்த தத்துவத்தை, தனி மனித தத்துவத்தை, சுயநலமான வாழ்க்கை என்ற எண்ணத்தை போக்குறது என்ன? அந்த இருள், அந்த இருளை போக்குகின்ற ஒளி எது அப்படின்னா புத்தகங்கள் தான். சகமக்கள் மனிதர்கள் அனைவரும் நாம சொன்ன மாதிரி கருப்பா இருக்கலாம், குள்ளமா இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், பணக்காரா இருக்கலாம், எல்லா மனிதர்களின் உடலிலும் ஓடக்கூடிய ரத்தம் சிவப்பு தான். அதுல மாற்றம் இல்லையே பிள்ளைகள். மனிதனுக்கு சொல்லக்கூடிய உருவத்தில் இருக்கக்கூடிய மண் ஒரே வகை மண் தான். நாங்களும் ஒரு வகை மண் தானே பிள்ளைகள். அது நீங்க அதை விஞ்ஞானம் சார்ந்து நீங்க படிக்கிறப்ப உங்களுக்கு தெரியும். எங்களுடைய சதையும் ஒரு வகை மண் தான். படிச்சிருப்பீங்க ஒரு சில. அப்போ அப்படிப்பட்ட அந்த மண் எல்லாருக்கும் சமமானது. அது விலங்கு இருக்கலாம், பூச்சா இருக்கலாம், புழுக்களா இருக்கலாம், மரமா இருக்கலாம், இலையா இருக்கலாம், எல்லாம் ஒன்றுதான்ப்பா. இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் நானும் மரமும் வேறு வேற அல்ல. அது நல்லா உங்களுக்கு தெரியும். பூமிக்கு நாங்க எல்லாம் குழந்தைகள் தான். யாரு? மனிதரும் தன்னுடைய குழந்தை தான், வீட்டுல நாயும் குழந்தை தான், ஏன்னா மரங்களும் குழந்தை தான். அதனுடைய பார்வையில் அவர் பேரும் குழந்தை. ஏன்னா பூமி என்ற தாய்க்கு நாங்கெல்லாம் குழந்தைகள். இதுல நான் நல்ல பிள்ளை, நான் கெட்ட பிள்ளை என்றெல்லாம் சொல்ல முடியும். சரியா? நாளைக்கே நீங்க வாங்கன்னு கூப்பிட்டு சென்றா கண்டிப்பா நாங்க இறந்துதான் போக வேண்டும். அதுல எந்த மாற்றமும் இல்லைல்ல. அப்ப அந்த சக மக்கள் ஒன்று என்பது உணர்றதுக்கு அப்படியான இருளை போக்குறது புத்தகங்கள் வாசிங்க. அதுல உணர்ந்து கொள்ளுவீங்க. புத்தகங்களை வாசிக்கிறப்போ
சாதி மதம் பேதங்கள் எல்லாம் இல்ல. மதம் என்ற அடிப்படையில் மனிதனை பிளவுபடுத்திய மாபெரும் குற்றங்கள் யாரை சாரும் என்று சொன்னால் ஆரம்ப கால எங்களுடைய மக்களை தான் சார். ஏன் ஏன் இவ்வளவு பெரிய மனித குலத்தில சாதி என்று பிரித்தார்கள், சிலர் மனிதர் மதம் என்று பிரித்தார்கள், பேதம் என்று பிரித்தார்கள், சிலர் கருப்பு இனம் என்று பிரித்தார்கள். இவ்வாறு பிரித்தும் எங்களுக்கு என்ன செய்யல? எங்களுடைய வாழ்க்கையில சிலர் ஒற்றுமை இல்லை. இன்னைக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைகள், இன பிரச்சனை நாட்டில் இன்றைக்கும் எடுத்துக்கொண்டா, இன்னைக்கு இலங்கை நாட்டை எடுத்துக்கொண்டா கூட நாட்டினுடைய பிரச்சனை இன பிரச்சனை, இன்னும் அந்த இன பிரச்சனை போயிட்டு. சோ இப்படி மனிதர்கள் அந்த இருள போக்குறது புத்தகங்கள் வாசிக்கணும். இனிதாய் எழுந்த உயர் எண்ணம் எல்லாம் விலகுவது புலவர் தடி சுவடிச்சாலை. இனிமையாக எழுந்த உயர்ந்த எண்ணங்கள், எங்களுக்கு நல்ல எண்ணங்கள். நான் வாழ்க்கையில் முன்னேறணும், நான் மட்டும் முன்னேறணுமா? இல்ல, என்னுடைய வாழ்க்கையில் என்னை சார்ந்து இருக்கக்கூடிய அனைவரும் கிடைக்க வேண்டும். சோ அப்படிப்பட்ட எண்ணம் யாருக்கு தான் வரும் அப்படிங்கிறாரு, புத்தகங்கள் படிக்கிறவங்களுக்கு தான்ப்பா வரும். மற்றோர் என்ன நினைக்க மாட்டாங்க அப்படின்னா, கற்றோரை போல மற்றோரும் நினைப்பேன் நீ புவி என்ன செஞ்சப்பட்டிருக்கும், இந்நேரம் முடிவடைந்திருக்கும் இல்லையா? எல்லாருமே நல்லா இருக்கும்னு நினைக்கிற ஒரு மனப்பாங்கு மட்டும் எல்லார்கிட்ட இருந்துருச்சுன்னா, நாங்க இந்நேரம் இந்த பூமியில பல விடயங்கள் சாதிச்சிருக்கோம். அந்த எண்ணம் யார்கிட்டயுமே இல்லை. அதுக்கு காரணம் புத்தகங்கள் வாசிப்பது குறைவு அப்படின்னு. இப்படி உயர்வான எண்ணங்கள் எல்லாம் இலகுவது அப்படின்னா என்ன? இப்படிப்பட்ட இலகுதல் என்ன பிளே? இலகுவது என்றால் கூறுவது என்றார். சரியா? கூறுவது புலவர் தரு சுவடிச்சாலை, புலவர்களால சொல்லப்பட்ட சுவடிச்சாலை. மக்கள் கிடைப்பது கிட்டத்தட்ட இலகுவது கிடைப்பதுங்கிற பொருள்ல அவங்களுக்கு இந்த இடத்துல வர்றது கொஞ்சம் குறைவுதான். கூறுறது கிட்டத்தட்ட இனிதான் உயர்ந்த எண்ணங்கள் கூறுவது என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட ஓகே, கிட்டத்தட்ட நீங்க சொல்ற மாதிரியும் எங்களுக்கு கிடைப்பது அப்படின்னா, நான் புத்தக சாலைக்கு போறனால பல எண்ணங்கள் எங்களுக்கு கிடைக்குது என்று சொன்னாலுமே ஓகே தான். அதுல அந்த அளவுக்கு எங்களுக்கு பிழை என்று சொல்ல முடியாது. ஓகே சரி. சுவடிச்சாலை, ஏன் சுவடிச்சாலைங்கிற ஒரு சொல்லி ஏன் நூலகம் நம்ம சொல்லல? என்ன காரணம் தெரியுமா? ஆவண காப்பகம். வெரி குட். ஆவண காப்பகங்களாக ஆரம்பத்தில் இருந்தவை அனைத்துமே சுவடிச்சாலைகள் எனப்பட்டன. ஏன்னா 1800களினுடைய காலப்பகுதி பாரதியார் பாரதிதாசன் வாழ்ந்ததெல்லாம் ஓலைச்சுவடிகள் இருந்த காலகட்டங்கள். அப்ப அந்த காலகட்டத்துல அவங்க அடுக்கி வச்சிருந்த இடத்தை சுவடிச்சாலைன்னு செஞ்சாங்க. அந்த ஓலைச்சுவடி வைத்த இடம் சுவடிச்சாலை அழைக்கப்பட்டது. அதையே அவர் என்ன செஞ்சாரு, பயன்படுத்திருக்காரு. நூலகம் என்பது அப்படி நாங்க காலப்போக்குல பயன்படுத்தினது தானே. அப்படி அந்த கலாசாலைன்னு பயன்படுத்தினது, பல்கலைக்கழகங்கள் அப்படிங்கிற பிற்பட்ட காலங்கள்ல தோன்றிய சொற்கள் தானே. சோ அதுக்காக சுவடிச்சாலைன்னு சொல்றான். இப்படி புனிதமுற்று மக்கள் புதுவாழ்வு வேண்டில் புத்தக சாலை வேண்டும் நாட்டில் யாண்டும் அப்படின்னு அழகான ஒரு சொல். மக்கள் புனிதமாக வாழ்ந்து புதிய வாழ்க்கை விரும்பினால் கண்டிப்பாக என்ன செஞ்சிருக்கணும், புத்தக சாலை ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு இடத்திலும் வேண்டும் என்பதை மிக ஆணித்தனமாக எங்களுக்கு நிரூபிச்சு காட்டுறாங்க. கண்டிப்பா எங்களோட வாழ்க்கையில ஒரு புத்தக சாலையை நாங்க பார்த்திருக்கிறோம். புத்தக சாலைக்கு நாங்க போய் புத்தகங்கள் வாசிக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல. அதுக்கான நேரம் உங்களுக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆரம்ப காலத்துல நாங்கள் இருந்ததுக்கும் 90களினுடைய குழந்தைகள் நாங்கள் இருந்ததுக்கும் நீங்க உங்களுடைய வாழ்க்கை இருப்பதற்கும் வித்தியாசம் இருக்கு. தேவைகள் அதிகம் இல்லை. இன்னைக்கு நாங்க எல்லாரிடம் மாணவர்களுக்கு ஈக்குவலா நான் ரிசர்ச் எடுக்கணும் சார். இப்ப இந்த டைம்ல நான் போயிட்டு புத்தகங்கள் வாசிச்சு கொண்டு இருக்க டைம் இல்லை. உண்மைதானே? அப்ப அதுக்கான தேவைகள் அந்த இடத்துல எங்களுக்கு மறைஞ்சு போகின்ற பொழுது இலக்கியங்கள் எல்லாம் இறந்து போகின்றன. சரியா? ஓகே. இப்ப அடுத்து ஒரு புகைப்படம், அழகான ஒரு புகைப்படம் எங்களுக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. புத்தக சாலை. சரியா? யாரும் புத்தக சாலை பார்க்க புத்தக சாலை தெரியும் தானே, நூலகம் தெரியும் தானே? நூலகம் பார்த்திருப்பீங்க. ஒருக்கா சரி அந்த பக்கம். ஓகே ஓகே, ஒருக்கா சரி நாங்க அந்த பக்கம் போயிட்டு வந்திருக்கோம், பிரச்சனை இல்லை. சரி, இப்ப இதுல இன்னொரு விடயம் என்னன்னா, நாங்க 9 மணிக்கு பிறகுதான் படிக்கிறோம். சோ எங்களுக்கு கண்டிப்பா தூக்கம் வரும். வருமா இல்லையா பிள்ளைகள்? தூக்கம் என்பது கண்டிப்பா வரத்தான் செய்யும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. 9-10 மணி ஆகின்ற பொழுது எங்களுடைய கண்கள் எல்லாம் எங்களை தாண்டி அப்படியே பல கிரகங்களை தாண்டி போய்கொண்டோம். சரியா? அப்ப அதனால கொஞ்சம் நாங்க முடிஞ்ச மட்டும் இந்த மைக் ஒர்க் ஆகாதனால நீங்க ஒன்றும் செஞ்சுக்கல பிள்ளை. நான் முடிஞ்ச மட்டும் ஸ்மார்ட் போர்ட்ல வர பாக்குறேன். இன்னைக்கு ஸ்மார்ட் போர்ட்ல தான் வரலாம்னு நினைச்சேன். பட் இந்த மைக் பிரச்சனைனாலதான் சரி நாங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணிடுமே. சரியா? அப்ப முடிஞ்ச மட்டும் நான் அந்த மைக் நாளைக்கு ஓகே பண்ணிட்டு நான் உங்களுக்கு செஞ்சு கொள்றேன். மைக்கா அல்லது இன்டர்நெட் பிரச்சனையா எனக்கு இன்னும் தெரியல. நாங்க காலையில செக் பண்ணிட்டு உங்களுக்கு நான் விஷயத்த சொல்றேன். அப்ப அடுத்த கிளாஸ்க்கு நாங்க ஸ்மார்ட் போர்ட்லயே வர நேரடியா படிப்பிக்கிறப்ப உங்களுக்கு கொஞ்சம் அந்த கலை பிடிக்கா.
சரி. மூன்றாவது பாடல் என்ன சொல்லுது அப்படின்னா, தமிழர்களுக்கான புத்தக சாலைகளுடைய தேவை உணர்த்து. தமிழர்களுக்கு ஏன் அப்ப புத்தக சாலை வேண்டும், தமிழ் மக்களுக்கு ஏன் வேண்டும் அப்படின்னு. So, இதை சொல்லி கொஞ்சம் யாரையும் பண்ணிக்கொள்ளுங்க. பேசுற கேட்கறது ஓகே, இப்போ ஓகே தானே பிள்ளை? ஓகே சார். யாருடைய மைக் ஒன்னா இருந்துச்சு. ஓகே, அப்போ தமிழர்களுக்கு எந்த அளவுக்கு புத்தக சாலை வேண்டும்? முதலாவது சொல்றாரு, தமிழர்களுக்கு தமிழ் மொழியில ஒரு சோடிச்சாலை வேண்டும், நூலகம் வேண்டும். சர்வகலாசாலை போல பல்கலைக்கழகங்கள் போல இங்க பாத்தீங்கன்னா பல்கலைக்கழகங்கள் இங்க காண்பிக்கப்பட்டிருக்குது. கிட்டத்தட்ட கோவிலும் பல்கலைக்கழகங்களும் சுவடிச்சாலை நிலையம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோவில தான் இங்க காட்டியிருக்கு, ஜெனரேட் பண்ணிருக்குது. இப்போ இங்க பல்கலைக்கழகங்கள் போல பல பல்கலைக்கழகம் பாதிப்பு உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், பல கலைகளை அடுக்கி வைத்திருக்கின்ற இதுதான் சர்வகலாசாலை அப்படிங்கிறது. சர்வ கலைகளையும் அதேதான் ஒரே இடத்துக்குள்ள பல துறைகளை வச்சிருக்கணும். கவிதை, உலகம், அறிவியல், வரலாறு, மொழிபெயர்ப்பு நூல்கள், ஏன்னா அதே மாதிரி உரைநடை இலக்கியம், இப்படி சங்க இலக்கியங்கள், ஏன்னா விஞ்ஞானம், கணிதம் என்று சொல்லி இங்க பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு தனித்தனியா உங்களுக்கு அடுக்கப்பட்டிருக்கும். இப்ப இருக்கக்கூடிய சோடிச்சாலை, புத்தக சாலை சொல்லிருப்பாரு நமக்கு என்ன பெரிய ஆறுதலா இருக்கு. அப்ப நம்ம இது காட்டுங்க எங்க காட்சி அப்படி சொல்ல சரியா அப்படின்னாரு. கொஞ்சம் மைக்க மட்டும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, மைக் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ தமிழர்களுக்கு தமிழ் மொழியிட அமைந்திருக்கக்கூடிய சுவடிச்சாலைகள் எல்லா இடங்களிலும் சுவடிச்சாலை சர்வகலாசாலை போல எங்கும் வேண்டும். அப்ப இந்த சர்வகலாசாலை எங்கும் அப்படின்னா என்ன, இங்க போல என்ற ஒரு சொல் பயன்படுத்திருக்காரு. காரணம் சொல்றேன், பார்த்துட்டு வந்திருக்கோம். தமிழ் எழுங்களம்மா. ஓகே, உவமை பயன்படுத்திருக்கிறார் இடத்துல கையாண்டு ஏன் என்று சொல்றோம். ஏன் இந்த உவமை கையாண்டிருக்கிறார் சொல்றேன். அடுத்து, தமிழ் இல்லாத பிறமொழி நூல்கள் அனைத்தும் நல்ல தமிழாக இந்த இடத்துல கொடுத்திருக்கு. பல மொழி நூல்கள் அந்த இடத்துல இருக்கும். அப்படி பல மொழி நூல்களை என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா பிள்ளைகள் இங்கே அவர்கள் கொடுத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். பல மொழி நூல்களையும் எங்களுக்கு தமிழ் மொழியில் ஆக்கி கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அமுதம் போன்ற செந்தமிழ் கவிதை நூல்கள். அப்ப இவர் சொல்றாரு ஒரு அழகான விஷயம், தேன் போன்ற அமுதம், தேன் போன்ற அழகிய செந்தமிழ் நூல்கள் எல்லாமே அழகியமா உரைநடையில் கொடுத்திருக்கணும். ஏன் உரைநடையில கொடுத்திருக்கணும்? இன்னைக்கு திருக்குறள் ஒரு அழகிய இலக்கியம் பிள்ளைகள். பட் திருக்குறள்ல எந்த பொருளுமே இல்லை. எங்களுக்கு திருக்குறளா மட்டும் கொடுத்திருந்தா எத்தனை பேருக்கு புரியும்? கண்டிப்பா யாருக்குமே இன்னைக்கு புரியாது. ஏனென்றால் கஷ்டம் அவங்களுக்கு. ஏன்னா அந்த மொழிநடை வேற, செந்தமிழ் இலக்கிய மொழிநடை வேற, இன்னைக்கு இருக்கிற மொழிநடை வேற பிள்ளைகள். அப்ப ஆரம்ப கால மொழிநடையில இருந்து இன்னைக்கு நாங்க பழகி கொள்றது கஷ்டமா. அப்ப எங்களுக்கு உரைநடையில வார்த்தைகள் கொடுத்திருந்தாதான் எங்களுக்கு எழுதலாம். அப்ப அப்படி முறைநடையில கொடுத்திருக்கணும். சுமையாய் சேகரித்த பல்கலை துறை துறையாக பிரித்தப்ப பல துறைகளாக எங்களுக்கு எடுக்கப்பட்டப்ப உங்களுக்கு இந்த இமேஜை பார்த்தா தெரியும். பல துறைகளாக எடுக்கப்பட்டிருக்கிற நூல்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு, அடுக்கப்பட்டிருக்கு. பிறமொழி நூல்களுடைய மொழிபெயர்ப்புகள், உலக இலக்கியங்கள், அடுத்து சங்க இலக்கியங்கள் என்று தனித்தனியாக அடுக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதாக அவர் சொல்றார். சோ தமிழருக்கான நூலகம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அவர் சொல்லிட்டார். தமிழ் மொழியில புத்தகங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத அவர் வேண்டார். சோ நாங்க பாடலை பார்ப்போம். தமிழருக்கு தமிழ் மொழியில் சோடிச்சாலை சர்வகலாசாலை போல எங்கும் வேண்டும். ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, ஆரம்ப காலகட்டத்துல சர்வகலாசாலைகள் இருந்திருக்கலாம். எப்படி இன்னைக்கு நாங்க பாடசாலைகள்னு சொல்றோம் தானே பிள்ளைகள், பாடசாலைகள்னு சொல்றோம்ல. அப்ப ஆரம்ப காலத்துல ஒருவேளை நான் நினைக்கிறது மட்டும்தான், மற்றபடி இது எப்படியாக இருந்திருக்குங்கிறது என்னன்னு தெரியல. பல்கலைக்கழகம் தான். இப்ப நம்ம சர்வகலாசாலை பல்கலைக்கழகங்கள் தான் நினைக்கிறோம். ஆனால் இந்தியாவில பாரதிதாசன் வாழ்ந்த காலகட்டத்துல எல்லா வீதிகள்லையும் சர்வகலாசாலை இருந்திருக்குமா? இருந்திருக்க வாய்ப்புகள் இல்லை. அது என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா, ஒரு சில நேரம் கிராமங்களுக்கு கிராமம் பாடசாலைகளாக இருந்திருக்கலாம், சின்ன சின்ன பாடசாலைகள் இருந்திருக்கலாம். பட் இங்க நாங்க விடைகள் கொடுக்கின்ற பொழுது பல்கலைக்கழகங்கள் தான் கொடுத்திருக்கணும். நான் சொல்ற விஷயத்த மட்டும் நினைச்சுக்கொள்ளுங்க. இப்படி ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொரு பிரதேசத்திலையும் என்ன இருக்கும் அப்படின்னா, சர்வ கலைகளையும் கற்பிக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் அல்லது பாடசாலைகள், இந்த நூலகங்கள் எல்லா இடங்களிலுமே வேண்டும் அப்படிங்கிறாரு. எந்தெந்த இடத்துல? நாங்க வசிக்கிற எல்லா இடங்களையும் புத்தக சாலைகள் வேணும். என்னத்துக்கான காரணம் அடுத்த வரையில சொல்வார், அடுத்த பாடல சொல்வார். ஏன்னா இப்ப தமிழர்களுக்கு தமிழ் மொழியில் சோடிச்சாலை சர்வகலாசாலை போல எங்கும் வேண்டும்.
தமிழ் மக்களுக்கு தமிழ் மொழியிலேயே இருக்கக்கூடிய அனைத்து நூல்களையும் வைச்சு ஒரு சர்வகலாசாலை பல்கலைக்கழகத்தை போல எல்லா இடங்களிலும் இருக்கணும், தாய்மொழி கல்வி மற்றும் அறிவு கிடைப்பது மிக முக்கியத்துவம் என்பதை அவர் அன்னைக்கே சொல்லிட்டார். அடுத்து, தமிழ் இல்லாத பிறமொழி அனைத்துமே தமிழாக்கி வாசிக்க தருதல் வேண்டும். தமிழ் இல்லாத பிறமொழி சொற்களையும் கொடுத்திருக்கணும். அமுதம் போன்ற செந்தமிழ் நூல்களையும் அழகிய உரைநடையும், என்ன உரைநடை நான் சொல்லியிருந்தேன்ல, அமுதம் போன்ற அழகிய நூல்கள் பல இலக்கியங்கள் செய்யுள் இலக்கியங்கள் இருக்கின்றன. பட் அந்த இலக்கியங்களை பார்த்து புரிஞ்சு கொள்றது கடினம் என்பதனால் உரைநடையில கொடுத்திருக்கோம். ஓகே ஓகே. சுமை சுமையாய் சேகரித்து பல்கலை சேர் துறை துறையாய் பிரித்தடுக்கி வைத்தல் வேண்டும். நூல்களை முறையாக வகைப்படுத்தும் வாசகர்களுக்கு இது இலகுவாக இருக்கும். அப்போ தனித்தனியா நாங்க இங்க பிரிச்சு வைக்கின்ற பொழுது, தனித்தனியாக இங்கு பிரித்து வைக்கின்ற பொழுது வருகின்ற வாசகர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா மிக இலகுவான முறையில் அதை வாசித்துக் கொள்வார்கள். அதற்காக துறை துறையாக எங்களுக்கு என்ன செஞ்சிருக்கோம், அடுக்கி வைத்திருத்தல் வேண்டும் என்று சொல்றாங்க. இது மூன்றாவது பாடல். சோ கிளியரா பிள்ளைகள் இந்த பாடல், மூன்றாவது பாடல் கிளியரா? கொஞ்சம் வேகமா போக வேண்டியிருக்கு. நீ கொஞ்சம் ஓகே. எல்லாரும் கிளியரா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க கொஞ்சம் கிளியரா. உங்களுக்கு கொஞ்சம் வாய்ஸ் லேக் ஆகலாம். ஸோ அதுக்கு வந்து 2 டிவைஸ்ல யூஸ் பண்றதுனால லேக் ஆகும். அதனாலதான் கொஞ்சம் முடிஞ்ச மட்டும் நான் செய்யறேன் பிள்ளை. இன்னைக்கு முடிஞ்ச மட்டும் நான் அந்த பகுதியை முடிச்சு ஆகணும் என்றது. ஓகே. 4வது பாடல் என்ன சொல்ல வருது அப்படின்னு சொன்னா, 4வது பாடல் கவிஞர்கள் புத்தக சாலைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்பதை அவருங்க சொல்றாங்க. 4வது அந்த இமேஜை நான் உங்களுக்கு காட்டுறேன். சோ அந்த இமேஜ்ல என்ன காட்டுறாங்க அப்படின்னா எப்படி இருக்கணும். சோ அந்த போட்டோ உங்களுக்கு வந்து இருக்கும், பட் அதுல கிளியர் இருக்காது. உங்களோட டியூட்லையும் கொஞ்சம் கிளியர் குறைஞ்சிருக்கும் பிள்ளைகள், பட் ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த விலங்கு. சோ இப்ப இந்த இமேஜை பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். கவிஞர்கள் புத்தக சாலை எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க. இப்ப தனித்தனியா நாங்க பிரிச்சிருக்கோம். சோ இங்க முதலாவது பாருங்க, நூலகம் அப்படின்னு பிரிச்சிருக்கிறோம். முதலாவது இமேஜ் 4 வீதிகளுக்கு 1 வீதம். 4-5 இப்ப இங்க பாத்தீங்கன்னா இப்ப இங்க ஒரு புத்தக சாலை இருக்கும், இங்க ஒரு புத்தக சாலை, இப்படி 4-5 வீதிகளுக்கு ஒரு புத்தக சாலை வந்து கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறார். ஏன்னா இப்போ இது வந்து கொஞ்சம் ரியாலிட்டிக்கான போட்டோ மாதிரியே இருக்கு பிள்ளைகள், பட் இது பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஏஐ வீடியோ தான். பட் எந்த அளவுக்கு கிளியரா கொடுத்துருக்குன்னு மட்டும் பாருங்க. 4-5 வீதிகளுக்கு ஒருக்கா ஒரு நூலகம் வந்து இருக்கணுங்கிறது வந்து யாரு சொல்றாங்கன்னா கவிஞர்கள் எதிர்பார்க்கிறாங்க. சோ நல்லதுவாய் வசதியாய் இல்ல வேண்டும், நல்ல அழகான வசதியாக இருக்கணும், எல்லாருமே வாசிக்கக்கூடிய அளவுல நல்ல வசதி அமைந்த அழகான ஒரு நூலகம் வந்து எங்களுக்கு இருக்கணுங்கிறத வந்து அவர் எதிர்பார்க்கிறார். சரியா? நல்லாவும் இருக்கணும், வசதியாவும் இருக்கணும், எல்லாரும் அமர்ந்து வாசிக்கிற மாதிரி இருக்கும். நூல்கள் எல்லாம் முறையாக அடுக்கி வச்சிருக்கு. பாத்தீங்கன்னா இந்த இமேஜ்ல எல்லாமே ரொம்ப அழகாக துறை துறையாக அழகா அடுக்கி வச்சிருக்கிறாங்க. அழகிய செய்தித்தாள்களும் இருக்கு. நம்ம இப்ப உங்களுக்கு இதுல காட்டுறாங்க தினத்தந்தி, தினமலர், தினமணி போன்ற பல பத்திரிகைகள் இங்கே அடுக்கப்பட்டிருக்கு, முறையாக அடுக்கப்பட்டிருக்கு. குவிஞ்சிருக்கணுங்கிறாங்க, அதாவது அதிகமான பத்திரிகைகள் இங்க குவிந்திருக்க வேண்டும் அப்படின்னா ஏதாவது ஒரு மூலையில இந்த இமேஜ் இப்படி ஜென்ரேட் ஆயிருச்சு பிள்ளைகள், இப்பதான் ஜென்ரேட் ஆயிருக்குது. பாத்தீங்கன்னா அவங்க தலையில வைத்துக் கொண்டிருப்பது போல அவங்களுக்கு அந்த இடத்துல ஜென்ரேட் ஆயிருக்கு. ஏன்னா ஏதாவது ஒரு புத்தகம் வந்து மூளையில கிடைக்குது என்று சொன்னால் அந்த நூலை வந்து அவங்களுடைய தலையில சுமந்து கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய விடயம், அது முடித நிலை சுமந்து வந்து அவங்களுக்கு கொடுத்திருக்கணும் அப்படின்னு 4வது பாடல். சரியா? அப்போ இந்த இமேஜை நான் ஃபுல்லா சொல்லிடுறேன். 4-5 வீதிகளுக்கு 1 வீதமாக ஒரு நூலகம் இருக்கணும், அது வசதியானதாக இருக்கணும், முறையாக அடுக்கப்பட்டிருக்கணும், நூல்கள் எல்லாம் முறையாக அடுக்கி நொடிக்கு நொடி ஆசிரியர் உதவ வேண்டும். எல்லா இடத்துல வந்து ஹெல்ப், இந்த புத்தகம் இங்க இருக்குது அப்படின்னு ஹெல்ப் பண்ணக்கூடிய வகையில இருக்க வேண்டும். அழகிய செய்தித்தாள்கள் எல்லாம் அப்படியே குவிச்சு வச்சிருக்கணும். மூளையில எங்கேயாவது ஒரு சின்ன புத்தகம் கிடைச்சாலும் கூட அந்த புத்தகத்தை கொண்டு வந்து புக்ஸ்அப்ல வச்சிருக்கணும், ஒரு நூலகத்துல வைக்கணும். அப்பதான் சரி பார்த்துக்கொள்ளுவோம். 4-5 வீதிகளுக்கு 1 வீதம். பொருளை பார்த்து 4-5 வீதிகளுக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2 தெரு 3 தெருக்கு இடையில ஒரு புத்தக சாலை வந்து கண்டிப்பா எங்களுக்கு இருக்கு. 4-5 வீதிகளுக்கு வசதியானதாக ஒரு இல்லம். இந்த இடத்துல இல்லம் குறிக்கிற பிள்ளைகள் புத்தக சாலை உபகணியாக அந்த இடத்துல வந்து சொல்ற சொல் அங்க வந்திருக்குது என்றால் அந்த இல்லம் என்பது எதை குறிக்குது என்றால் புத்தக சாலை உருவகணி அந்த இடத்துல வந்து
புத்தக சாலைகள் மக்களுக்கு எளிதில் சென்றடையும் வகைகள் இருக்க வேண்டும் என்று சொல்றோம். நூல் எல்லாம் முறையாக ஆங்கமைந்து நொடிக்கு நொடி ஆசை உதவுகின்ற நொடிக்கு நொடி ஆசைகள் உதவணும். எல்லாம் முறையாக அடுக்கி வச்சிருக்கணும். விஞ்ஞானம் சார்ந்தது, அடுத்து இலக்கியம் சார்ந்தது என்று தனித்தனியாக அடுக்கி வைத்தது. கோலம் அப்படிங்கிறது வந்து இந்த கோலம் அப்படிங்கிறது வந்து அழகிய அப்படின்னு அர்த்தம் பிள்ளைய. அழகிய செய்தித்தாள் அனைத்து மாங்கே குவிந்திருக்க வைத்திருத்தல் வேண்டும். அழகான செய்தித்தாள் அனைத்தையும் குவிச்சு வச்சிருக்கணும் அப்படின்னா மூளையிலோ சிறுநூலாயினும் புது நூலாயினும் முடிதனிலே சுமந்து வந்து எங்களுக்கு தருதல் வேண்டும். சின்ன ஒரு புத்தகமா இருந்தாலும் தலையிலே சுமந்து கொண்டு வந்து அதை கொடுக்கிற வசதிகளை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி. இது 4வது பாடல். 5வது பாடலுக்குள்ள போயிடும். கொஞ்சம் வேகமா முடிச்சுக்கொள்வோம் முதல் மணித்தியாலத்துக்குள்ளால. ரைட், 5வது பாடல். இன்னொரு ஹாஃப் அன் ஹவர் எங்களுக்கு முடிஞ்ச பிள்ளை, ஹாஃப் அன் ஹவர் கூட போகாது. நான் வினாவிடைகளை பாக்குறதுக்கு பாடம் நிறைவடைஞ்சிருச்சேன். வினாவிடைகள் அவ்வளவு சரியா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கட் ஆகாது. ஏன்னா இப்ப கிட்டத்தட்ட 40 பேர்ல ஒரு 6 பேர் மட்டும் 6 பேர் கட் ஆகிட்டீங்க. கட் ஆகணியா சோ உங்களுக்கான பாடத்தை நாளைக்கு விளங்கிக் கொள்ளலாம் போயிடும். சரியா, கொஞ்சம் இருந்து ஒரு நாள் இருந்து பாருங்க உங்களுக்கு என்ன விளங்கலையா. சோ நான் வந்து இதுல கண்டிப்பா நீங்க ஜாயின் பண்ணுங்கன்ட்டு நான் இல்லை. நான் படிப்பிக்கிறது உங்களுக்கு விளங்குது என்று சொன்னா நீங்க எங்களோட பேசுங்க. சரியா, இதனுடைய கட்டண விவரங்கள் எல்லாம் உங்களுக்கு அறிவிச்சிருக்க பிள்ளைகள் கிரேட் 10 பிள்ளைகளும் இருக்கு. இப்ப தரம் 10 மாணவர்கள் முதல் 10 நாளைக்கும் இணைஞ்சிட்டீங்கன்னா முழுமையாக உங்களுடைய தரம் 10க்கான பகுதிகளை நிறைவு செஞ்சுக்கணும். ஸோ இதுல உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா உங்களோட ரெக்கார்டிங் அப்படியே இருக்கும். நீங்க ரெக்கார்டிங்கை வந்து அடுத்த வருஷமும் நீங்க பார்த்துக்கொள்ள முடியும். சரியா, அடுத்த வருஷமும் உங்களுக்கு கிரேட் 10 11க்கான ஃபுல் வீடியோ அப்படியே இருக்கும். நீங்க மறுக திரும்ப பார்த்து அதை படிச்சுக்கொள்ள முடியும். சரியா, அதே மாதிரி கிரேட் 11 பிள்ளைகளுக்கு வந்து மிக வேகம் முறையிலையும் மிக இலகுவான முறை நான் படிச்சேன். இலகுவான முறைன்னு நீங்க தான் சொல்லணும். உங்களுக்கு விளங்குறதுக்காக அது இலகுவான முறை. முடிஞ்ச மட்டும் நான் உங்களுக்கு மிக விளக்கமாக நான் படிப்பிக்கிறேன். அளவுக்கு இந்த அளவுக்கு உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன். அதை நீங்க சரியா கடைசியா முடிக்கிறப்ப நீங்க சொல்லலாம், இது என்ன சார் எங்களுக்கு இதுல மாற்றங்கள் வேணும்ட்டா இல்ல ஸ்பீடா போங்க, பிரச்சனை இல்லை சார், நான் ஏற்கனவே படிச்ச பகுதி என்ன நான் ஸ்பீடா போகலாம். ஸோ அதை நீங்க கடைசியா ஃபீட்பேக் சொல்லலாம். சரியா, ரைட், ஓகே. அப்ப இதுக்கான முழுமையான கட்டணம் வந்து பாத்தீங்கன்னா கிரேட் 10 பிள்ளைகள் இணைஞ்சு கொள்றீங்க, முதல் 10 நாளைக்கு தான் இணைஞ்சு கொள்றீங்கன்னா அதுக்கான கட்டணம் 2000 ரூபாய். ஃபுல் கோர்ஸுக்கும் இணைஞ்சு கொள்றாங்க 4000 ரூபாய். நீங்க 2 தவணை முறையில கட்டலாம். சரி, 2 தவணை முறையில நீங்க இதை செலுத்திக் கொள்ள முதல் 10 நாள் முடிஞ்சதை நீங்க அடுத்த 10 நாளைக்கு நீங்க செலுத்திக் கொள்ள முடியும். சரியா, ஓகே. 5வது விடயம் பார்த்துருவோம் பிள்ளைகள். 5வது பகுதியில என்ன சொல்ல வாரு அப்படின்னா கவிஞர் நூலகர்களினுடைய கடமைகள் என்ன, அந்த நூலகருடைய கடமை என்னவாக இருக்கும் என்பது அங்க அவள சொல்லியிருக்கிறார். சரி, எப்படி இருக்கும்னா வாசிக்க வருபவர்களினுடைய வருகையை மரியாதை காட்டி இருக்கை தந்தும் இருந்திருக்கணும். அப்ப அவங்களுக்கு வந்து மரியாதை கொடுத்து அமர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவருக்கு சேர் எல்லாம் எடுத்து கொடுத்து இருக்க. சரி, சேர் எல்லாம் எடுத்து கொடுத்து அவங்களை அமர வைக்க வேண்டும். பிள்ளைகள் இதை ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க, ஞாயிற்றுக்கிழமை மட்டுமா கிளாஸ் என்று சொல்லி சீஃபா கேட்டிருக்கீங்க. என்னடா இது வரைக்கும் நாங்க ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் போட்டோம். பட் நான் ஃபர்ஸ்ட்டுக்கு சொன்னேன் டைமிங்களுக்கு ஒரு கப்புதா. சரி, அதனால உங்களுக்கு லீவ்ல வந்து ஒரு சில வகுப்புகள் போடப்படும். அதுக்கான டைம் டேபிள் கட்டணம் செலுத்திய மாணவர்கள் தான் நான் கேட்கலாம். சரி, அப்ப உங்களுக்கான டைம் டேபிள் எப்படி போடப்படும், கட்டணம் செலுத்தியவங்களோட நான் கொஞ்சம் கலந்துரையாடுவோம். ஏன்னா டைம் எங்களுக்கு போதாது. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் 2 ஹவர் போட்டாலும் எங்களுக்கு கொஞ்சம் டைம் போதாம வரும். 3-4 கிளாஸ் தான் எங்களுக்கு போட்டுக்க வேண்டியதா வரும். சரி, கூட இல்லை, இந்த லீவ்ல வந்து 3-4 கிளாஸ் போட்டுக்கொண்டாலும் எங்களுக்கு போதும். மற்றது நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ள முடியும். நாங்க பேசுவோம். சரியா, நாங்க கட்டண வகுப்புல நாங்க அதை பத்தி பேசுவோம். ஓகே, அடுத்து வாசிக்க வருபவர்களுக்கு இருக்கை தந்திருக்கணும். அவங்களுக்கு மரியாதை காட்டி அவங்களை உட்கார வைக்கணும். அவர்கள் ஆசித்து அவங்க விரும்பின நாங்க விரும்பின புத்தகம் கொடுக்கல, அவங்க புத்தகத்தை நாங்க அவங்களுக்கு கொடுத்திருக்கணும். நூலை நேசித்து வருபவர்கள் அதிகமா இன்னும் வரணும் என்று எதிர்பார்க்கிற வகையில இவங்க குற்றம் இல்லாம தொண்டிழைக்க வேண்டும். யாருதான் இவர்கள் தான் தொண்டிழைக்கணும். அவங்க நினைச்சு கேட்கிற புத்தகத்தை நாங்க உடனடியா எடுத்து கொடுக்குறவங்கள இல்ல அந்த புத்தகம் இன்றைக்கு எடுக்க இயலாது, அவங்க எடுக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு எடுக்க இயலாதுன்னு சொல்லி நாங்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லி வருஷம். சமுதாய சீர் மறுமலர்ச்சி கண்டதென முழக்கம் செய்ய கடைசி சொல்றாரு, இந்த புத்தக சாலை மூலமாக சமுதாயம் என்னத்தை கண்டிருக்க விட்டது, ஒரு சுதந்திரமான ஒரு மறுமலர்ச்சியை கண்டுவிட்டது. மறுமலர்ச்சி தெரியும் பிள்ளை. ஏன்னா மறுமலர்ச்சி என்ற ஒரு சொல் உங்களுக்கு நீங்க படிச்சிருப்பீங்க, இதுல ஹிஸ்டரியில படிச்சிருப்பீங்க. சரியா, அப்ப அந்த மீண்டும் எங்களுக்கு என்ன செய்ய போகுது, சமுதாயம் முன்னேற்றம் அடைய போகின்றது என்பதை நீங்க எல்லாருக்கும் எடுத்து காட்டுறதுக்கு இந்த புத்தக சாலை தேவைங்கிறாங்க. இதனுடைய பொருளை பார்த்து கொள்வோம். வாசிக்க வருபவர்களுடைய வருகையை ஏற்றும் மரியாதை காட்டி அவருக்கு இருக்கன்னா அமர்றதுக்கான
சியார் என்று சொல்றேன். படிக்க வரும். ஓகே. அப்போ அவங்களுக்கு மரியாதை காட்டியிருக்கணும், அவங்களுக்கு இருக்கை கொடுத்திருக்கணும். அப்ப அப்படி செஞ்சாதான் அவங்களுக்கு கொஞ்சம் அடுத்த முறை காட்டுங்கிறார். ஆசித்த அப்படிங்கிறது என்ன பிள்ளைகள்? என்ன சொன்னேன்? விரும்பிய. விரும்பிய. அப்ப விரும்பிய நூல்கள் தந்தும் புதிய நூல்கள் அழைத்திருத்தார் அப்படின்னா அழைத்திருந்தால் பிள்ளைகள் புதிய நூல்கள் வந்திருந்தார். புதிய நூல்கள் எதுவும் அந்த நூலகத்துக்கு வந்துட்டு அதை உரைக்கணும். யாருக்கு சொல்லணும்? இந்த பாருங்கப்பா, இந்த வாரம் ஒரு புதிய புத்தகம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நாங்க ஒரு நோட்டீஸ் போர்ட்ல போடணும். இல்லாட்டி எல்லாத்துக்கும் சொல்லணும், புது புத்தகம் ஒன்று வந்திருக்கு, புது நாவல் ஒன்று வந்திருக்கு, புது சிறுகதை சொல்லணும் அப்படிங்கிறாங்க. அதை உரைத்தல் அப்படின்னு சொல்றாங்க. அவர்கள் விரும்பிய நூல்களை கொடுத்தும் புதிய நூல்கள் வந்திருந்தால் அதை அவர்களுக்கு சொல்லியும் வாசகர்களுக்கான தேவைகளை தகவலில் வழங்க வேண்டும். நாளும் நூலை நேசித்து வருபவர்கள் அதிகமாகும் வண்ணம் அவங்களோட நினைப்புலையும் வாக்குலையும் அவங்களுக்கு குற்றம் இல்லாத தொண்டு செய்வீர்கள் என்று சொல்றோம். இப்ப தினமும் நூலை விரும்பி அதிகமாக என்ன செஞ்சிருக்கணும்? அவங்களோட வாக்காலையும் உடலாலையும் குற்றம் இல்லாத தொண்டுகள் செய்ய வேண்டும். நூலகர்கள் நூல்களை நேசிக்கும் வகையில நாங்க ஊக்குவிக்க வேண்டும் என்பது சமுதாயத்தினுடைய மறுமலர்ச்சி கண்டதென முழக்கம் செய்ய. எண்ணத்தினால அப்படின்னா பிள்ளைகள், ஒரு நூலகம் தோன்றிவிட்டது ஒரு சமுதாயத்தினுடைய மறுமலர்ச்சியை கண்டது என்பதை ரொம்ப அழகா காட்டு. சமூகம் சீரும் சிறப்பும் பெற்று மறுமலர்ச்சி அடைந்ததை முழங்கிடுங்கள், புத்தக சாலை சமூக மாற்றத்துக்கும் முன்னேற்றத்துக்கும் வழிவகுக்கும் அப்படிங்கிறத வரை சொல்லியிருக்கிறார். எந்த அளவுக்கு கேள்வி பூர்த்தியாக. ஓகே. இதுல சில சொற்களுக்கான பொருளையும் இங்க கொடுத்திருக்க பிள்ளைகள். கலை சொற்கள் அகராதியில சனித்தல், தோன்றுதல், பிறத்தல், சுவடிச்சாலை, மகாசோதி என்பது பெயர் அறிவின் உயர்ந்த நிலை. மகாசோதிங்கிறது என்ன பிள்ளை குறிக்குது? அறிவினுடைய உயர்ந்த நிலையை குறிக்கிறதுதான். யாண்டும்ங்கிறது எந்த காலத்திலும், மனோபாவம் மனநிலை, சர்வகலாசாலை புத்தக சாலைகள், புனிதமுற்று அப்படிங்கிறது தூய்மை அடைந்து மேன்மை அடைந்து மாசற்ற தெரியும் குற்றம் இல்லாத மறுமலர்ச்சி, புதிய எழுச்சது சமூக மாற்றம், முடி என்ற தலைமையில் சுமந்துவது என்பது குறிக்கிறது. கோலமுறும் என்பது அழகிய அல்லது ஒரு விதமான அழக. குருவினாக்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பகுதியில காலத்துல என்ன வினாக்கள் வந்திருக்கிறது பார்த்து வந்து ஒரு இலக்கிய நயம் எல்லாமே கொடுத்துருக்க பிள்ளைகள். டியூட்ல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கவிதைகளுக்கு எல்லாமே இலக்கிய நயம் இதுதான் இருக்கு, ஃபுல்லா எழுதியிருக்கலாம், பார்த்துக்கொள்ளலாம். அடுத்து சில ஒரு சில குருவினாக்கள், அதே மாதிரி உங்களுக்கான கட்டுரை வினாக்களுக்கான வினாக்களும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். 2016 ஆண்டு ஒரு கேள்வி வந்திருக்குது. எங்களுக்கு அமைப்பு மாறினாலும் கேள்வியில எந்த பிரச்சனையும் இல்லை தானே, என்னால நாங்க பார்த்துக்கோம். கேட்கப்பட்ட கேள்வி 2 பாடல்ல தனித்தமைந்த வீட்டில் புத்தகம் நானும் மனிதரெல்லாம் அன்பு நெறிகா என்பதற்கு என்ற அன்போடு கழிப்பதற்கும் அப்படிங்கிற பாடலோட எங்களுக்கு வந்திருக்கிறது. கவிஞரினுடைய மனம் ஒன்றிய புத்தக வாசிப்பை வெளிப்படுத்தும் சிறந்த தொடர் யாது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. புத்தக வாசிப்பால் கவிஞர் பெற்ற அனுபவம் எவ்வாறு விவரிக்கப்படுகின்றது? 3வது, இங்கு கையாளப்பட்ட உருவக அணியை இனங்கண்டு விளக்குக. இருளாக உருவாக்கப்பட்டிருப்பது யாது? மகாசோதியில் கலந்தது எனது நெஞ்சம் எனும் தொடரில் நீர் காணும் நயத்தை விளக்குக அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ரைட். இப்போ நான் உங்களுக்கு அந்த பாஸ்ட் பேப்பரை எடுத்து காட்டுறேன். சோ அவங்க என்ன மாதிரியான விடைகள் கொடுத்து அதே விடாதான் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. 2016 ஆண்டு ஸ்கீம் இருக்குதான்னு பார்ப்போம். ஓகே, இல்ல ஸ்கீம் இல்ல, உங்களுக்கான விடைகளை நாங்க கொடுத்திருக்கோம். சரி, இப்போ முதலாவது கேள்வி, கவிஞரின் மனம் ஒன்றிய புத்தக வாசிப்பை வெளிப்படுத்தும் சிறப்பு தொடர் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. சோ அவருடைய மனம் அப்படி அதனால ஒன்றித்து போய்விட்டது என்பதை சொல்ற ஒரு சிறப்பான அடி என்னன்னா சையோகம் புரிந்த வேலை தனில் அப்படின்னு சொல்லியிருப்பாருல்ல, அதுதான் அங்க எங்களுக்கு சொல்லப்பட. கவிஞனுடைய மனம் ஒன்றிய புத்தக வாசிப்பை வெளிப்படுத்தும் சிறந்த தொடர் இது. வாசிப்பை வெளிப்படுத்தும் புத்தகமும் நாகமும் சையோகம் புரிந்த வேலை அப்படிங்கிற ஒரு தொடர் தான் இங்க அவங்க சிறப்பிச்சு காட்டுற ஒரு சொல்றோம். அதை நீங்க விளங்கப்படுத்துறீங்கடா. சரி சரி, இது ஒரு ஆழமான தொடர்பு விளங்கப்படும். குருவினாக்கள் நேரடியான வினாக்களுக்கான விடைகளை கொடுத்தாங்க. புத்தக வாசிப்பால் கவிஞர் பெற்ற அனுபவம் எவ்வாறு விவரிக்கப்படுகின்றது அப்படின்னா, சோ அதுல என்னென்ன தன் ஐம்புலன்களாக கற்றுக்கொண்ட சில விடயங்களை சொல்லுவாங்க. இனிமையான போய் நீர்க்கி அழகு, இசை கேட்டேன், மனம். வெரி குட். அதுதான் இப்ப அந்த விடயங்களை நாங்க இந்த இடத்துல வெரி குட் வெரி குட். அப்ப அந்த விடயங்கள் நாங்க இந்த இடத்துல சொன்னா. அடுத்து இங்கு கையாளப்பட்ட உருவக அணியை இனம் கண்டு விளக்குக அப்படின்னு கேட்கிறாங்க.
சோ இந்த பாடத்துல தனித்தமைந்த தனிமனித தத்துவமாம் இருள் என்று சொல்லக்கூடிய உருவகணி என்னங்கிற தனித மனித தத்துவம் நிறைய இருக்குது. சுயநலம் என்று சொல்லக்கூடிய இருள், ஏன்னா தனி மனித தத்துவம் என்று சுயநலம் என்று சொல்லக்கூடிய இருள் என்பது இந்த இடத்துல உருவகணியாக வந்திருக்கிறார். சரியா? பாடல் முழுவதும் பல இடங்கள் எங்களுக்கு அணிகள் காண்பிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் அடுத்த இன்னொரு கேள்வி இருக்காங்க பார்க்கலாம், அணிகள் பற்றி நாங்க பாக்குறப்போ. சோ அந்த இந்த பாடல் ரெண்டுக்குள்ளாலையுமே வந்திருக்கிறது இந்த தனி மனித அப்படிங்கிற ஒரு சுயநலமான இருளை போக்குன்ற அந்த சொல் எங்களுக்கு வந்துருது. அடுத்த ஒரு கேள்வி, இருளாக உருவாக்கப்பட்டிருக்கு. கொஞ்சம் வேகமாவே நாங்க வினாக்களை இது பண்ணிட்டு போயிருப்போம். ஏன்னா முதல் நாள் அப்படிங்கிறனால ஒரு சிலர் வந்து இரவு நேரத்தை கடந்து பாக்குறது கொஞ்சம் கஷ்டம். அதனால முதல் நாள் கொஞ்சம் நாங்க வேகமா தான் போவோம். அடுத்து எங்களோட வகுப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோவா போகும். பாடல் வரி எங்களுக்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய சுருக்க வினாக்களுக்கு எங்களுக்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பிள்ளை. பட் இருந்தாலும் நீங்க போட்டாலும் அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? மகாசோதியில் கலந்தது எனது நெஞ்சம் என்னும் தொடர் நீர்காண் நயத்தை எழுதுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. சோ இதுல இத்தொடரில் மகாசோதி அல்லது மகாசோதி என்பது பேரொளி அல்லது கவிஞருடைய அறிவு ஒளியை குறிக்கிறது. மனிதனுடைய மிக உயர்ந்த கவிஞருடைய எண்ணமும் உணர்வும் ஒரு பேரொளி போன்றது என்ற ஒளியுடன் சாதாரண வாசனுடைய நெஞ்சத்தை கலக்கும் போது அவரும் அந்த உயர்ந்த நிலை எட்டி புரிந்துணர்வு பெறுகிறார் என்ற ஆழமான நயம் இதுல இருக்கு. சரியா? எனவே அந்த இலக்கியத்தை ஒரு இலக்கியம் இங்க பாருங்க, ஒரு இலக்கியத்தை வாசிக்கின்ற பொழுது எழுதுகிறார் ஒருவர், எழுதுகின்ற அவர் அடைந்த இலக்கிய இன்பம் எத்தகையதோ அதை வாசிக்கின்ற பொழுது எங்களுக்கும் அந்த இலக்கிய இன்பம் ஏற்படும். ஆக ஒரு இலக்கியத்தை அவர் ஒரு மகா சோதியில கலந்திருக்காருன்னா அந்த சோதியில நாங்கள் கலந்துருக்கோம். அவர் என்னத்தை நினைச்சு எழுதினாரோ அதே எண்ணத்தோட நாங்கள் பார்க்கின்ற பொழுது அந்த சோதியில் கலந்தது அப்படின்னு சொல்லிதான் சொல்லியிருப்பாங்க. சரி, ஆழமான ஒரு கருத்துக்கள் எழுதிக்கொள்ளாரு. நான் அதை எழுதுகின்ற பொழுது அடைந்த இன்பத்தை வாசிக்கின்ற பொழுதும் அடைகின்றேன் என்றால் அது எந்த அளவுக்கு அந்த மகா சோதியில் கலந்தது எனது நெஞ்சம் அப்படிங்கிறப்ப அது ரொம்ப இலக்கிய நயம் உடைய ஒரு சொல்லாக அந்த அடுத்து 2020ஆம் ஆண்டு உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கு பிள்ளைகள். புத்தக சாலை என்ற கவிதையில் புத்தக சாலையினுடைய சிறப்பு 4வது கேள்வி வந்திருக்கு. சரியா? அது சிறப்பு. அதே போல புத்தக சாலைகள் ஆற்ற வேண்டிய பணிகள் என்பன தொடர்பாக கவிஞர் பாரதிதாசன் முன்வைக்கும் கருத்துக்களை தெளிவுறுத்துக்க. அப்ப சுருக்கம் கொடுத்துருக்கோம். நீங்க இந்த வினா வந்து தெளிவா எழுதினீங்கன்னா சரி மேல மாதிரி. புத்தகங்களினுடைய சிறப்பு என்னன்னா புத்தகங்கள் வாசிப்பவனுக்கு மனம் ஒன்றிய இனிய அனுபவங்களை தருவது. ஏதாவது இனித்த புவி, இயற்கை எழில், இசை, நறுமணம், சுவை ஒளிகள் இது எல்லாத்தையுமே தருவது என்னது? இந்த புத்தக சாலை. அது ஒரு புத்தகத்தினுடைய சிறப்பு தான். இவ்வளத்தை கொடுத்திருக்கு தானே அப்படின்னு சிறப்பு. மனிதர்கள் மிகவும் உயர்ந்தவர்களான கவிஞர்கள் நெஞ்சிலே உதிர்ந்த அறிவொளியாக கலக்குவதற்கு யாரு காரணம்? புத்தகங்கள். புத்தகத்தினுடைய சிறப்பு. புத்துணர்வை கொடுக்குது புத்தகத்தினுடைய சிறப்பு. இவ்வாறான மிக பெரும் உதவிகளையும் செய்து இதெல்லாம் புத்தகங்களுடைய சிறப்பு. 2வது கேட்கிறாங்க புத்தக சாலைகளுடைய சிறப்பு. ஒரே கேள்வியில 2 புத்தகங்களினதும் புத்தக சாலைகளினதும் சிறப்பு. அப்ப 2வது சொல்ல வேண்டியது புத்தக சாலைகளுடைய நூலகங்களுடைய சிறப்பு என்ன? மனிதர் யாவரும் அன்பு நெறி காண்பதற்கும் விரிந்த மனப்பாங்கினை பெறுவதற்கும் சுயநல போக்கினை தவிர்த்து பொதுநல போக்குக்கு சிந்திக்கும் என்ற உயர்வான சிந்தனைகளை கொண்ட புத்தகங்களை விளக்குதல் வந்து எதனுடைய சிறப்பு? எது? இந்த புத்தக சாலைகள் தான் மனிதர்களில் அன்பா வாழ்றதுக்கு, விரந்த மனோபாவம் உயர்வடைகிறதுக்கு, மக்கள் புனிதமுற்று புது வாழ்வு வாழ்றதுக்கு எது எங்களுக்கு உதவுகின்றது என்றால் இந்த புத்தக சாலைகள் தான். சோ இது புத்தக சாலைகளுடைய சிறப்பு. அடுத்து புத்தக சாலைகள் ஆற்ற வேண்டிய பணிகள் என்னன்னு சொல்றாரு? பிற மொழியில் உள்ள நூல்கள் அனைத்தும் தமிழ் மொழியில் மொழிபெயர்ப்பு செய்தல் வேண்டும். தமிழ் மொழியில் கவிதை நூல்களோடு உரைநடை நூல்களையும் கொண்டிருத்தல், பல்கலைக்கழகம் சார்ந்த நூல்களை சேகரித்து வாசகர்களுக்கு ஏற்ற வகையில் துறையாக பிரித்து அடுக்கி வைத்திருத்தல், பல வகைப்பட்ட பத்திரிகைகள் கொண்டு வைத்த எல்லாமே புத்தக சாலைகளிலே அங்கு இருக்கக்கூடியவர்கள் ஆசிரியர்கள் ஆற்ற வேண்டிய பணிகளாகும். சோ இதெல்லாமே 2020ஆம் ஆண்டு கேட்கப்பட்டது. சார் பாயிண்ட்ஸ் ஃபார்ம்ல எழுதணும் அப்படி. இது பாயிண்ட்ஸ் ஃபார்ம்ல எழுதியல அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க? 4வது விளங்கப்படுத்த தெளிவுறுத்துகன்னு சொல்லியிருந்தாங்கன்னா எங்களால என்ன செய்ய முடியாது. இது வந்து அவங்க கொடுத்த ஸ்கீம்ல கொடுக்கப்பட்டது. 2020ஆம் ஆண்டு ஸ்கீம்ல அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா அப்படியே கொடுத்திருக்கிறாங்க. இப்ப நாங்க அதை அப்படியே டைப் பண்ணிருக்கோம். சரி, ஏன்னா இப்ப பாஸ் பேப்பர்ல என்ன வினாக்கள் வந்திருந்ததுங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சு. சரியா? இப்ப இதை நீங்க பாக்குறதுக்கு பாஸ் பேப்பர் இலக்கிய நயம் பாஸ் பேப்பர் இருக்குதா? யார் வச்சிருக்கீங்க? சோ கண்டிப்பா இப்ப நீங்க எக்ஸாம் எழுத போறது
எடுத்துக்கொள்ளுங்க. சரி, அப்ப நான் இப்ப இலக்கிய நயம் பாஸ் பேப்பர் கொஞ்சம் குறைவா தான் இருக்குது. எல்லா இடங்களையும் நான் கொஞ்சம் விசாரிச்சு பார்த்ததுல பாஸ் பேப்பர் கொஞ்சம் குறைவு தான். எடுத்துக்கொள்றது கொஞ்சம் குறைவா தான் இருக்குது. அப்ப அதுக்கு நீங்க என்ன செய்யலாம் அப்படின்ட்டா, எனக்கிட்ட வந்து ஸ்கீம் இருக்கு பிள்ளைகள். ஸ்கீம் என்றால் எப்படி விட எழுதணுங்கிறதுக்கான ஸ்கீம் வந்து நான் வச்சிருக்கிறேன். எல்லா வருடங்களுக்குமான ஸ்கீம் இல்ல. பட் புள்ளியிடும் திட்டம் என்ற இருக்குது. தேவைப்படுறவங்களுக்கு நான் அனுப்பி விடுறேன். சரியா, இப்ப எங்க சைட்ல வந்து வெப்சைட்ல வந்து நான் போட்டு விடுறேன். வெப்சைட்ல நீங்க டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரி, அப்ப அவங்களுக்கு பேப்பரை சரி பார்த்து கொள்றதுக்கு இலகுவா இருக்கும். பிறகு நீங்க வந்து வாங்கி கொள்ளுங்க உங்களுடைய பாஸ் பேப்பர்ல மிக தெளிவா அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சரியா, இப்ப விளங்கப்படுத்திட்டு போறேன். பட் இதை நாங்க தெளிவா எழுதுறதுக்கான முயற்சிகளை இப்ப நாங்க அடுத்தடுத்த வகுப்புல பார்ப்போம். சரி, இப்ப எங்களுக்கு டைம் போதாது. நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வகுப்புல இந்த வினாக்களை எப்படி தெளிவாக எழுதுறது, விளக்கம் எழுதுறதை பத்தி நான் சொல்லித்தரேன். பட் நீங்க அதுக்கு ட்ரை பண்ணி வீட்டுல எழுதவும் வேணும். சரி, நான் சொல்லித்தரது மட்டும் எங்களுக்கு பத்தாது. கண்டிப்பா இதை நீங்க விளங்கப்படுத்தி எழுதுறதுக்கு ட்ரை பண்ணிருக்க வேண்டும். சரியா, ரைட். இப்ப இந்த புத்தக சாலை என்று சொல்லக்கூடிய முழு பாடலையுமே எங்களுக்கு கொடுத்து 2023ஆம் ஆண்டு கொடுத்துட்டு சில விடயங்களை எங்களுக்கு கேட்டிருந்தாங்க. எங்களுக்கு பாப்பம் எப்படியான விடயங்கள் கேட்டிருக்காங்க. முதலாவது கேட்கப்பட்ட வினா என்னன்னா, புத்தக வாசிப்பில் கிடைத்த இனிய அனுபவம் பற்றி எங்களுக்கு கேட்டிருந்தாங்க. சரியா, 2024ஆம் ஆண்டு நயம் எழுதுறதுக்காக வந்த விடயம். சோ இதையுமே நாங்க நயமாக பார்த்தோம். நயம் எழுதுறதுக்கு நீங்க சொல்லப்பட்டிருக்கு. நயம் எழுதுகின்ற பொழுது பல விடயங்கள் பிள்ளை. சரியா, அப்ப நாங்க அதை பார்த்துட்டு வந்துடும் இந்த வினாக்களுக்குள்ளால. சோ முதலாவது நயம் எழுதுறதை பத்தி பார்த்தோம். இலக்கிய நயம் எழுதுறது எப்படி, என்னென்ன விடயங்கள் எங்களுக்கு உள்ளடங்கி இருக்கணும். சரியா, முதலாவது நயம் எழுதுறதுங்கிறது வந்து என்னன்னா, கவிதையினுடைய அழகையும் சிறப்பையும் அவர் கையாண்ட உத்திகளையும் பாராட்டுறதுதான் நாங்க நயம் எழுதுதல் அப்படின்னு சொல்றோம். சோ நயம் பாராட்டுதல் அப்படிங்கிற ஒரு சொல்லும் வந்து அதிகமாக பயன்படுத்தப்படுது. நயம் பாராட்டல். ரெண்டு விஷயம் இருக்கு, நயம் இன்னொன்னு விமர்சனம். ரெண்டுமே ஒன்று இல்லை, ரெண்டுமே வேற வேற. சோ ஒரு சிலர் நயம் விமர்சனம் உண்டுமாங்க, ரெண்டுமே வேற வேற. சோ இதுக்கு பல விடயங்கள் இருக்குது. இப்ப நாங்க தனியாவே இலக்கிய நயம் பற்றியான ஒரு ஒன்று செஞ்சோம். அப்ப அதுல எங்களுக்கு பார்த்தது என்னன்னா, இலக்கியம் என்பதுல இருந்து அந்த இலக்கியத்தினுடைய நயம் எப்படி இருக்கணும், அதனுடைய துறைகள் எப்படி இருக்கு, பல விடயங்கள் எங்களுக்கு சொல்லப்பட்டது. நான் உங்களுக்கு அந்த புக்கையுமே பிறகு ஷேர் பண்ணி விடுறேன். சோ என்னென்ன விடயங்கள், இலக்கியம் என்றால் என்ன, இலக்கிய நயத்துல பார்ப்போம். ஓகே, இது அந்த புக் எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ் ஆயிடுச்சு பிள்ளை. ஸோ ஓகே, நான் அதை பிறகு ஷேர் பண்ணி விடுறேன். இலக்கிய நயம் அப்படிங்கிறது தனியா விமர்சனத்தை தாண்டி அது வித்தியாசமான ஒரு விஷயம். ஒரு கவிஞனுக்கு எந்த அளவுக்கு அது முக்கியத்துவம் அப்படிங்கிறத ரொம்ப அழகாவே சொல்லப்பட்ட ஒரு புத்தகம். அப்போ இலக்கிய நயம் என்ற பொருள் என்னென்ன விடயத்தை கருத்தில் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத இங்க அவங்க சொல்லியிருக்காங்க. கவிதைக்கு நயம் எழுதும் போது என்னென்ன விடயம் கவனிக்கணும்ங்கிறார். முதலாவது பொருளை கவனிச்சிருக்கணும். ஒரு கவிதையை வாசிக்கிறோம் அப்படின்னா அதனுடைய மைய கருத்து என்ன, கவிதையினுடைய மைய கருத்தை தாண்டி சாதாரண மேல் ஒரு கருத்து இருக்கும் பிள்ளை, அதனுடைய உட்கருத்து வேறையா இருக்கும். சரியா, அப்ப அந்த கருத்துக்கள் சிலையடை எதுவும் பயன்படுத்தப்பட்டிருக்கா, அல்லது அந்த வரியின் மூலமாக யாருடைய வேதனை விவரிக்கப்பட்டிருக்கா, சரியா அப்படி என்று சொல்லி அங்க அங்க ரொம்ப சொல்லப்படும். அப்ப அந்த மைய கருத்து என்ன, அது தொழில்படும் பொருள்கள் என்ன, கவிதையினுடைய நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூறப்படுகின்ற கருத்துக்கள் என்ன, ஏன்னா கவிதையினுடைய வரிகளை படிச்சு ஒட்டுமொத்தமான பொருள்களை தருகின்ற செய்திகளை நாங்க அந்த இடத்துல விளக்கப்படுத்தி முழுசா இந்த கவிதை மூலமாக என்னத்தை நயக்கலாம், என்ன விடயங்கள் அழகுற சொல்லப்படுது. விமர்சனம் அப்படிங்கிற பொழுது பிள்ளைகள், விமர்சனம்னா இதுல இருக்கக்கூடிய நன்மை என்ன தீமை என்ன அதுல இருக்கக்கூடிய விடயங்களை மட்டுமே சொல்றதுதான் விமர்சனம். ஆனா நயம் அப்படிங்கிறது அப்படி இல்லை. நயம் அப்படிங்கிறது எங்களுக்கு நன்மை தீமைங்கிறத பாக்குறது இல்லையோ, அப்படி இல்லை. இதுக்கு சமூகத்துக்கு என்ன ஒற்றுமை வேற்றுமை அதை தாண்டி இந்த கவிதை என்ன சொல்ல வருது. விமர்சனம் செய்கின்ற பொழுது என்ன செய்வோம், இது வந்து சமூகத்துக்கு தேவையா தேவையில்லையா, ஒரு மனிதனுக்கு தேவை. ஆனா இலக்கிய நயம் அப்படிங்கிறது இந்த ஒட்டுமொத்த இலக்கியம் எதை சொல்ல வருகின்றது, இதுல இருக்கிற உட்கருத்துக்கள் என்ன, இதுல பயன்படுத்தப்படுகின்ற அணி என்ன, ஏன்னா இந்த 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 வரி எங்களுக்கு என்னத்தை சொல்லுவது, எதனுடைய விடயத்தை தெளிவுபடுது. இப்படி பல விடயங்களை ஆய்வு செய்வதை தான் நாங்க இலக்கிய நயம் எழுதுதல் அப்படின்னு சொல்றோம். இப்போ ஒரு நயம் பார்க்கிறப்போ
தொடை நயமா இருக்கலாம், சீர்களினுடைய அடிகள் ஒன்றாக இருக்கலாம், மோனை அணி பயன்படுத்தப்பட்டிருக்கலாம், ஒரே எழுத்து ஒன்றித்து வருதல், அடிகளிலோ சீர்களில் ஓர் எழுத்து ஒன்றித்து வருதல், எதுகை, இயைபு பட, என்ன வந்தேனே சென்றேனே எடுத்தேனே அப்படின்னு சொல்லி ஒரு சொற்கள் இயைபு பட வருதல், முரண்தொடைகள் இரவு பகல் மேலே கீழே இன்ப துன்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய எதிர்கக்கூடிய இணைமொழிகளான முரண்தொடை வரும். அளவு எடுத்து வரலாம். ஆரம்ப காலத்து ஓமை அணி, உருட்டு அணி, தற்குறிப்பேற்ற அணி, பெரிது மொழிதல் அணி, இப்படி சந்தனயம் சேர்ந்த சில சொற்கள் வரலாம். ஒரே மாதிரியான சில சொற்கள் வரும். இப்படி இப்படி இந்த கவிதையில பயன்படுத்தப்படுகின்ற அணிகள் எப்படி பயன்படுத்த, அந்த ஒவ்வொரு வரியினுடைய அழகு எத்தகையது, சுவை நயம் எத்தகையது, கவிதையில படிக்கின்ற பொழுது ஏற்படுத்த மெய்ப்பாட்டு உணர்வுகள் சொல்லுவோம் பிள்ளைகள். சுவை நயம்னா மெய்ப்பாட்டு உணர்வுகள் என்ன, வீரம் இருக்குதா, அந்த கவிதையை படிக்கிறதுக்கு வீரம் வருதா, பயம் வருதா, விழிப்பு, வியப்பு, காமம், அவலம், நகை, நடு, என்ன உணர்வு எனக்கு இருந்து வெளிப்படுது, அந்த விடயத்தை நான் தெளிவு. இதெல்லாம் ஒரு இலக்கிய நயம் எழுதுறதுக்கான தேவையான விடயங்கள். சோ முழுமையான கருத்து நான் இங்க கொடுத்துருக்கேன், கொஞ்சம் பாச்சு பாருங்க. ஒரு முன்னுரை இருக்கணும், நயம் பாராட்டுதல் முன்னுரை இருக்கணும். சோ கவிதையுடைய ஆசிரியர் இல்லைங்களா பிள்ளை, மைக்க கொஞ்சம் பார்த்துக்கொள்ளும் பிள்ளைகள், மைக் ஒன்னாவது. ரைட், ஓகே. அப்போ ஒரு முன்னுரை இருக்கணும். எப்படி கவிதையினுடைய ஆசிரியர் தெரிஞ்சிருந்தா, அவருடைய நூல்கள் எதுவும் தெரிஞ்சிருந்தா அதை பத்தி சொல்றது, அந்த நூலை பற்றி அந்த கவிதையை பத்தி கொஞ்சம் அறிமுகப்படுத்துறது, இது எல்லாமே ஒரு அறிமுக முன்னுரைன்னு சொல்லுவோம். ரெண்டாவது விடயம் பார்த்தீங்கன்னா நயங்களினுடைய விளக்கம். மேலே குறிப்பிட்ட நயங்கள்ல பொருள் நயம், சொல் நயம், தொடை, அணி, சந்தம், கற்பனை, சுவை, இது எல்லாத்தையும் எடுத்து காட்டி கவிதையிலிருந்து உரிய அடிகளை அல்லது சொற்களை சான்றாக காடி. முக்கியமான ஒரு அடி இல்ல, நயம் எழுதுகின்ற பொழுது அதில் இருக்கக்கூடிய சொற்களை என்ன செஞ்சிருக்கலாம், நாங்க சான்றாக காட்டி விளக்க வேண்டும். ஒவ்வொரு நயத்துக்கும் தனித்தனி பத்திகள் பயன்படும். பத்திகள்லாம் தெரியும், தனித்தனி பந்திகள். ஒரு நயம் நாங்க எழுதுறோம்டா, இப்ப முக்கியமான ஒரு கருத்தை நாங்க வெளிப்படுத்துறோம், அதுக்கான அந்த பத்தியை நான் அந்த இடத்துல பயன்படுத்தி காட்டியிருக்கேன். அடுத்து முடிவுரை. ஒட்டுமொத்தமாக கவிதையினுடைய சிறப்பையும் கவிஞனுடைய திறமையும் தொகுப்பாக கூறி உங்கள் பாராட்டையும் தெரிவித்து முடிக்க வேண்டும். உங்களோட பாராட்டை நீங்க சொல்லியிருக்கணும். சோ முக்கிய குறிப்பு, நயம் பாராட்டும் போது வெறும் இலக்கண விதிகளை பட்டியல்படுத்தாமல் அந்த கூறுகள் கவிதையின் அழகும் பொருளுக்கும் உணர்வுக்கும் எவ்வாறு வலு சேர்க்கின்றன என்பதை விளக்குவது மிக மிக முக்கியமானது. இப்போ நாங்க இலக்கிய நயம் உண்டு பார்ப்போம். சோ என்னென்ன கேள்விகள் இங்க கொடுத்திருக்கிறாங்க. நமக்கு இலக்கிய நயம் எழுதுகின்ற பொழுது ஒவ்வொரு விடயத்தையும் தேடி பந்திப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப தரம் 11 மாணவர்களுக்கு என்ன கொடுத்துருவாங்கன்னா, இதான் பிள்ளைகள் விஷயம், இந்த விடயத்தை நீங்க நயம் பாராட்டுங்கன்னு கொடுத்துடுறாங்க. அதனால நீங்க எங்களுக்கு அதை தாண்டி போக வேண்டியது இல்லை. இப்போ ஒரு கவிதைக்கு இதெல்லாம் நீங்க சொல்லணும்னா கண்டிப்பா நான் தேடி இருக்கணும். அந்த கவிதையில என்ன மையக்கருத்து இருக்கு, என்னென்னத்தை விளக்கணும்னு தேடி எழுதணும். ஆனா உங்களுக்கு அந்த கரைச்சல் இல்ல, விடயம் கொடுத்திருப்பாங்க, அதை விளங்க. இங்க ஒரு உதாரணத்துக்கு மட்டும் இந்த நயம் பாராட்டல் கொடுத்திருக்கு. அப்ப இதே தான் நம்ம எழுதணும்ன்றத முடிவு பண்ணிருக்கோம். உங்களால இதை விட அழகாகவும் எழுத முடியும். உங்களால இதை விட அழகாகவும் எழுத முடியும். சோ நீங்க ட்ரை பண்ணிப்பாங்க. என்னென்ன விடயங்கள் கேட்டிருக்காங்க. புத்தக வாசிப்பில் மூழ்கிய போது கவிஞர் என்னென்னத்தை கண்டார், புத்தக சாலை வேண்டும் நாட்டில் யாண்டும் என்ற கவிஞர் கூறுவதற்கான காரணம், அல்லது புத்தக சாலையினுடைய பயன்களை விளங்கப்படுத்துங்க. ரெண்டும் ஒரே விஷயம்தான். பயன்கள் என்ன, கவிஞர் காண விளையும் நூலகத்தினுடைய தன்மை, எப்படிப்பட்ட நூலகம் அவருக்கு வேணும்னு எதிர்பார்க்கிறாரு, நூலகத்துக்கு வருவோருக்கு செய்ய வேண்டிய தொண்டுகள், அவர்களை உபசரிக்கும் முறை எப்படி, கவிதையில் காணப்படும் அணி பயன்பாடு என்ன விளங்கும். இப்ப நாங்க ஆரம்பிப்போமா, ஒரு அறிமுகம். அதுல கேட்கப்படாத ஒரு விஷயம் என்னது, அறிமுகம். பாரதிதாசனின் புத்தக சாலை என்னும் கவிதையில் புத்தகத்தினுடைய பயன்கள், புத்தக சாலை அமைந்திருக்க வேண்டிய முறைமை என பல நயத்தோடு சொல்லப்படுகின்றது. பல விடயங்கள் நயத்தோடு சொல்லப்படுகின்றது. அவற்றை பின்வருமாறு விரிவாக விடயங்கள் நயக்க நோக்கலாம். சரியா? அப்போ அவங்கள பத்திய ஒரு அறிமுகம் கண்டிப்பா இருக்கணும். இன்னொரு 2 வரி கூடுதலாகவும் கொடுக்கலாம். பாரதிதாசனை பத்தி இன்னும் ஒரு 2 வரி எங்களுக்கு கூடுதலாகவும் கொடுக்க முடியும், இல்லைன்னு இல்ல. பட் நீங்க புத்தகம் இந்த பாடலை பத்தியான ஒரு சுருக்கமான விஷயத்தை நான் இங்க சொல்லிட்டேன். இது ஒரு அறிமுகம். இப்ப நயம் எழுதுறான். முதலாவது கேள்வி என்ன பிள்ளைகள், முதலாவது கேள்வி புத்தக வாசிப்பில் மூழ்கிய கவிஞர் கண்டவை. கையில இருக்கிற டியூட்ல அந்த மேல் பந்தியை மட்டும் பார்த்து கொள்ளுங்க, எல்லாரும் எடுத்து வச்சு. சரியா? முதல் அந்த இந்த விஷயத்த மட்டும் கையில வச்சுட்டு நாங்க ஒரு பந்தியா பார்த்து, அந்த வகையில்
வாசிப்புக்கு ஏற்ற சூழலிலிருந்து புத்தக வாசிப்பில் மூழ்கிய போது கவிஞர் கண்ட பயன்களாக பின்வருவனவற்றை குறிப்பிடுகிறார். இன்பம் நிறைந்த புவியின் இயற்கை அழகையெல்லாம் வாசிப்பினுடைய தான் கண்டு கொண்டதாக கூற காணலாம். அவ்வேளையிலே வாசிப்பினால் அனுபவிக்க கிடைத்த இன்ப துன்ப நகைச்சுவை உணர்வுகள் என பலவற்றையும் இசை கேட்டு மனமுகர்ந்து அதன் சுவைகளை உண்டேன் என்கிறார். இலக்கிய அடியை கொடுத்திருக்கிறோம். இன்னும் குறித்த எழுத்துக்களுக்கு உரித்துடைய மனிதரிலே அறிவை சிறந்து விளங்குகின்ற கவிஞரனுடைய அறிமொழியில், அதாவது மகாசோதியில் என்ன செஞ்சிருக்குது? எனது நெஞ்சமும் கலந்து விடுவதாக புத்துணர்வு பிறந்ததாம். அடுத்து புத்தக சாலை வேண்டும் நாட்டில் யாண்டும் என்றாரு. அடுத்த வரிய அங்க குறிப்பிடுறாங்க. இரண்டாவது கேள்வி இங்க இந்த புத்தக சாலை வேண்டும். அவ்வாறே பல நூறு புத்தகங்களை தாங்கி நிற்கும் புத்தக சாலை நாட்டில் எங்கும் வேண்டும் என்பதற்கு பின்வரும் காரணங்களை அவங்க சொல்றாங்க. என்னது? மனிதர்களிலே அன்பு பெருகவும் மனோபாவம் போல விரிவடைந்து பறந்து மனப்பாங்கை பெருகுவதுடன் குறுகிய மனப்பாங்கை அகற்றி தனிமனித தத்துவமான சுயநலம் என்ற இருளை விலக்கி எல்லோரும் சமம் எனும் உணர்வு பெறுவதற்கு புத்தக சாலை வேண்டும் என்கிறார். இது போலவே இனிதான உயர்ந்த எண்ணங்கள் எல்லாம் தோன்றி மக்கள் புனிதமுற்று புதுவாழ்வு வாழ்வதற்கும் புத்தக சாலை துணை செய்யும் என்பதால் புத்தக சாலை எங்கும் வேண்டும் என்கிறார்கள். அடுத்தது என்ன சொல்லப்படுறார்? கவிஞர் காணொலிய நூலகத்தினுடைய தன்மை எத்தகையது? அடுத்து கவிஞர் தான் காண விரும்பும் நூலகத்தினுடைய தன்மையை பற்றி குறிப்பிட்டார். அந்த வகையில் பரந்துபட்ட அறிவை தருகின்ற பல்கலைக்கழகத்தை போல தமிழ் மொழியிலான சுவடிச்சாலைகள் எங்கும் காணப்படும். தமிழ் மொழியில்லாத பெருமைகளினுடைய நூல்கள் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு வாசிக்கும்படியாக நூலகத்தில் கிடைக்க வேண்டும். மேலும் கிடைக்கதற்கரிய அமுதம் செந்தமிழ் கவிதை நூல்கள், அழகிய உரைநடை நூல்கள் சேகரிக்கப்பட்டு துறை துறையாய் பிரித்து அடித்து வைக்கப்பட வேண்டும். 4-5 வீதிகளுக்கு 1 வீதம் அல்ல வசதி படைத்த நூல்களும் அமைந்திருக்க வேண்டும். நொடிக்கு நொடி வெளிவரும் செய்தித்தாள்களும் அங்கே குவிந்திருக்க வேண்டும். புது நூல்கள் எங்கிருந்தாலும் சிரமம் பாராதன் தலைமேல் சுமந்து வந்து நூலகத்தில் வைத்தல் வேண்டும் என கவிஞர். இது எப்படி அவங்க நூலகத்தினுடைய தன்மை இருக்கு. அடுத்து நூலகத்திற்கு வருவோர் செய்ய வேண்டிய தொண்டுகள், அத்தோடு நூலகத்துக்கு வருவோருக்கு என்னென்ன செய்ய வேண்டும்? வாசிக்கும் பற்றியும் வாசிக்க பற்றியான அந்த நூல்களை எடுத்து கூறியிருக்கணும். நூலகத்துக்கு வருவோரின் வருகையை மனதார ஏற்று அவர்களை மரியாதையுடன் வரவேற்று இருக்கை கொடுக்கும். அவர்கள் விரும்பி கேட்கும் நூல்களை கொடுப்பதுடன் புதிதாக நூல்கள் வரவேற்கப்பட்டிருந்தால் அது பற்றி அவர்கள் விபரத்தை ஏற்படுத்தும். தினமும் நூலகத்துக்கு வருபவர்கள் பெருகும் வண்ணம் என்னத்தான் செய்தாலும் உடலாலும் மாசற்ற விதத்தில் அவர்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும். கடைசியாக அணி பயன்படுத்தும். அடுத்து இந்த கவிதையில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற அணிகளை பற்றி நான் இவ்வகையில் உவமை உருவக அணிகளும் எதுகை மூனையும் பயன்படுத்தும். மனோபாவம் வானை உயர்ந்தது அப்படிங்கிறப்போ உவமை அணிகையான். இங்கு மனோபாவம் வானுக்கு ஓமிக்கப்பட்டது போலவே அமுதம் போல் செந்தமிழ் கவிதை நூல்கள் என்ற உவமை அணிகள் செந்தமிழ் கவிதை நூல் தனிமனித தத்துவமாம் இருள் என்று உருவக அணி இந்த கவிதையில் பயன்படுத்த ஏற்கனவே பார்த்தோம். தனித மனிதர் எதுகை பயன்பாடு 2ஆம் எழுத்து ஒன்றித்து வந்திருக்கு. இனித்த, ஜனித்த, ஏன்னா வாசிக்க, ஆசித்த, நேசித்த போன்ற சொற்களை நாங்க தெரியும். மோனை அணி பார்த்தீங்கன்னா முதல் ஒன்றித்து வருது. இசை, இனித்த, அப்படி மனிதர், மனோபாவம், தமிழர், தமிழில் போன்றவை எடுத்துக்காட்டலாம். விரும்புவதன் அவசியம் பற்றியும் நயம்படங்கி விவரிக்கிறார். இவ்வாறு முடிவுரை எப்படி சொல்றோம்? இவ்வாறு கவிஞர் பாரதிதாசன் புத்தக சாலை என்ற கவிதை புத்தகங்களின் புத்தக சாலைகளின் முக்கியத்துவம் பற்றியும் அவற்றை விரும்புவதனுடைய அவசியம் பற்றியும் நயம்பட. இந்த நயம் விளங்கிச்சா? அப்படி உங்களுக்கு கிளியரா நயம் எப்படின்னு கிளியரா விளங்கிச்சா? எப்படி எழுதணும்? ஓகே, இப்ப நாங்க தொடர்ந்தேச்சா ஒவ்வொரு அவ்வளவு கவிதைகளுக்கும் நயம் நான் ஒண்ணு தந்துடும் இல்லை. நீங்க ஒருக்கா எழுதி பார்த்துக்கொள்ளுங்க. நீங்களும் பாருங்க, உங்களுக்கு விடையே நான் கொடுத்துருக்கிறேன். ஒருக்கா எழுதி பார்த்துக்கொள்ளுங்க. சோ இப்ப இதுலயுமே எங்களுக்கு 2023-24ஆம் ஆண்டு கேள்வியும் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. சோ உங்களுக்கு காட்டுறேன் இங்க என்னென்ன கேள்வி நயம் எழுதுறது. இப்ப நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா பிள்ளைகள், நான் ஒரு நயம் எழுதி உங்களுக்கு காட்டிட்டேன். சரியா? நீங்க செய்ய வேண்டியது, உங்களுக்கு ஸ்கீம் கொடுத்திருக்கு. ஸ்கீம்ண்டா எப்படி வரணும்னு கொடுத்திருக்கு. நீங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியம். இதை வைத்து கொண்டு நீங்கள் எழுதிப்பார். முதலாவது கேள்வி, புத்தக வாசிப்பில் கிடைத்த இனிய அனுபவம் பற்றி நீங்க நயந்து கூறணும். முதலாவது கேள்வி என்னது? பூமியின் இயற்கை அழகு, இசை இன்பம், நறுமணம், இனிய சுவைகள் எல்லாம் இன்பமாக அனுபவித்ததை பத்தி நீங்க சொல்லுங்க. மனிதர்களுடைய மிக உயர்ந்தவர்களாகிறத பற்றி, கவிஞர்களுடைய அறிவொளியில் நெஞ்சம் கலந்ததை பத்தி சொல்லுங்க. புத்துணர்வு பிறந்ததை பத்தி சொல்லுங்க. இதெல்லாமே 6 புள்ளிகளுக்கு உங்களுக்கு கேட்டிருக்காங்க.
இந்த விடயத்தை நீங்க சரியா விவரிச்சு எழுதுனீங்கன்னா விளக்கி எழுதுறதுக்கு நான் சொல்லி தந்தேன். விளக்கி எழுதுறதுக்கு நான் சொன்னேன் பிள்ளை எப்படி ஒரு நயம் எழுதுற அந்த நயத்தையும் பார்த்துட்டு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா இந்த வினாவுக்கு விடையை நீங்க ஒரு நயமாக எழுதி பார்க்கணும். அறிமுகம் எழுதுறீங்க, எப்படி அறிமுகம்? பாரதிதாசனை பத்தியும் இந்த கவிதையை புத்தக சாலை சார்ந்த கவிதையை பத்தியும் ஒரு சின்ன ஒரு அறிமுகம் இங்க இருக்கிறதா மட்டும் போதும். சரி, நயந்து எழுதி எனக்கு அனுப்புனீங்கன்னா நான் பார்த்து சொல்லுவேன். இரண்டாவது கேள்வி, புத்தக சாலைகள் சமுதாயத்துக்கு கிடைக்கும் நன்மைகள் என்ன? என்ன நன்மை கிடைக்கும்? புத்தகத்தோடு சையோகம் புரிதல். நான் ஏற்கனவே அதே விஷயத்த அங்கேயே நான் சொல்லுவேன். மனிதர் யாவரும் அன்பு நெறி காணல், விரிந்த மனப்பான்மை பெறுதல், சுயநலமான மனதை நீங்குதல், சகோதரத்துவ மனப்பான்மை வளர்ச்சி அடைதல், சமுதாய மறுமலர்ச்சி, புனித தன்மை எழுதுதல், புத்துணர்வு. இது ஒரு 6 புள்ளிக்கு இங்க பாயிண்ட்ஸ் ஃபார்ம்ல தான் கொடுத்திருக்கிறாங்க. இது அப்படியே நாங்க நயமாக எழுதுறோம். சரியா? அடுத்து ஈனா கேள்வி, புத்தக சாலை பெறப்பட வேண்டிய நூல்களுடைய வகைகள் என்னென்ன இருக்கணும்? தமிழில் நல்ல நூல்கள், மொழிபெயர்ப்பு நூல்கள், கவிதை நூல்கள் எல்லாம் இருக்கணும். அதாவது இலக்கிய நூல்கள் எல்லாம் உரைநடை நூல்களாக இருக்கணும். இதெல்லாம் எங்களுக்கு கொடுத்திருக்க வேண்டியது. அதான் நயமாக நாங்கள். அடுத்து இயனா கேள்வி, புத்தக சாலைகள் அமைய வேண்டிய முறைகள் எப்படி இருக்கும்? சேவையாற்ற வேண்டிய முறையும் எப்படி இருக்கும்? நூல்களை பெருந்தொகையாக சேகரித்து துறை அடுக்கி வச்சிருக்கணும். அனைத்து செய்தித்தாள்களும் இருக்கணும். ஏன்னா கோளூர் செய்தித்தாள்கள் குவிந்திருக்க வேண்டும் அடியில் சொல்லியிருப்பாங்க. நல்லதாய் வசதியாய் இருக்கணும். 4-5 வீதிகளுக்கு புத்தக சாலைகள் அமைந்திருத்தல், நொடிக்கு நொடி ஆசை உதவி செய்தல். ஏன்னா அதே மாதிரி மூளை முடுக்கில சின்ன நூலாயிரம் புது நூலாயிரம் தலை சுமந்து கொடுக்கிறது. வருகை தர்றவங்களுக்கு மரியாதை காட்டி இருக்கை கொடுத்து வர வைக்கிறது. வர்றவங்க கேட்கிற ஆசித்த நூல் தந்து, ஏன்னா விரும்பிய நூல்களை தந்து அவங்களுக்கு விவரிக்கிறது. எண்ணம் போல் சொல்ல என்ன செய்யணும்? குற்ற மாசற்ற தொண்டில் எப்பீர் அப்படின்னு சொல்லி சமுதாய மாற்றத்தை ஏற்படுத்தி அவங்க சொல்லுவாங்க. கடைசியா சொல்லி இருக்கிறது என்னன்னா, கவிதையில் பயன்பட்டுள்ள அணிநயங்களை விளக்குங்க. தனித்தனியா கொடுத்திருக்கோம். வானை போல் விரிவடைந்த மனப்பான்மை, உவமானம் வான், உவமேய மனப்பான்மை, பொதுத்தன்மை, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளல், சகித்துக்கொள்ளல். நீங்க இதே மாதிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா உவமானம் உவமேயம் பொதுத்தன்மை என்ற அடிப்படையில படிச்சிருந்தீங்கன்னா அதே கொடுத்துருங்க. நான் ஒரு சொல்லி தந்தேன். உவமானம் என்றால் எனக்கு தெரிந்த விடயம், உவமேயம் என்றால் எனக்கு தெரியாத விடயம். சரியா? இது சம்பந்தமான டவுட் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அடுத்தடுத்த கிளாஸ்ல விளங்கப்படுத்துறேன். நயத்தை நான் அதாவது அணிகளை நான் ஒரு கிளாஸ் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். சோ அதுக்கு நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, எங்களோட 30 நாள் போஸ்ட்ல அணி இலக்கணம் போகுது ஜூலை 30ஆம் தேதி. அடுத்து அப்ப உங்களுக்கு இன்னைக்கு 26, ஜூலை 30 வியாழக்கிழமை உங்களுக்கான நான் உங்களுக்கு ஒரு லிங்க் கூட அனுப்புவேன். வியாழக்கிழமை நீங்க கிளாஸ் கண்டிப்பா இணைஞ்சு கொள்ளுங்க. 9 மணில இருந்து 10:30 வரைக்கும் ஒரு கிளாஸ் நடக்கும். இதுல அணி இலக்கணம் நான் படிப்பேன். அப்ப அணி இலக்கணம் கண்டிப்பா மற்றவங்களுக்கு தேவையில்லை, உங்களுக்கு தேவை. அப்ப கண்டிப்பா நீங்க இணைஞ்சு கொள்ள பாருங்க. ஒரு ஃப்ரீ லிங்க் வேணா நான் போட்டு விடுறேன். எல்லாரும் இணைஞ்சு நீங்க படிச்சுக்கொள்ளும். சரியா? அடுத்து சர்வகலாசாலை போல டைப் பண்ணிருக்கேன். ஓகேம்மா, ஓகே. சர்வகலாசாலை போன்று சுவடிச்சாலை. அப்ப உவமானம், சர்வகலாசாலை, சுவடிச்சாலை, உவமேய, பொதுத்தன்மை, பல்துறை அறிவை புகட்டுது. அமுதம் போன்ற செந்தமிழ் நூல்கள் அப்படின்னு சொல்றது. அடுத்து தனிமனித தத்துவமாகிய இருள். அப்ப இதெல்லாமே உருவகணி. கவிஞர் நெஞ்சின் மகா சோதி அப்படின்னு சொல்லி பல இடத்துல எங்களுக்கு உருவகணி பயன்படுத்த. இப்படி எங்களுக்கு ஒவ்வொரு கேள்விக்கும் 6 புள்ளியாக 5 கேள்விகள் 30 புள்ளிகளுக்கு முதலாவது நயம். இப்ப நயம் எழுத உங்களுக்கு நான் சொல்லி தந்திருக்கேன் பிள்ளைகள். அந்தபடி நீங்க என்ன செஞ்சிருக்கணும்னா ஒரு நயம் எழுதி பாருங்க. நயம் எழுதி பார்க்க தான் எங்களுக்கு ஈஸியா இருக்கும். உங்களுக்கு நல்ல டைம் இருக்குது. இப்ப நான் உங்களுக்கு ஏனைய விடயங்கள் பற்றி குரூப்ல நான் இன்ஃபார்ம் பண்றேன் பிள்ளைகள். அப்ப இன்றைக்கான வகுப்பை நாங்க முடிச்சு கொள்வோம். இதனுடைய வினாக்களை நாங்க பார்ப்போம். ஸோ எங்களுக்கு டைம் 10:30 ஆகுது. ஸோ இதனுடைய வினாக்களை நாங்க அடுத்த கிளாஸ்ல பார்த்துக் கொள்ளலாம். உங்களுக்கு 10 எழுத்துக்களோட இந்த வினாக்களை நான் முடிச்சு கொள்றேன். ஸோ முதலாவது வகுப்பு அப்படிங்கிறனால நாங்க நிறைவு செஞ்சோம். இருக்க மாட்டீங்க. அடுத்த வகுப்பு எப்படின்னு பிள்ளை 11 மணிக்கு தான் முடியும். சரி, கண்டிப்பா 2வது கிளாஸ் நடந்துட்டு இருக்கும். ஏன்னா ஒரு நாள் தான் பார்க்க போறோம். இடையில மட்டும் நாங்க ஒரு 2-3 கிளாஸ் போட்டுக்கொள்ளும் எங்களுக்கு சிலபஸை நிறைவு செஞ்சுவோம். ஸோ தொடர்ந்து நீங்க எங்கட கிளாஸ்ல நீங்க இணைஞ்சு கொள்ளணும். நான் படிப்புகிறது உங்களுக்கு கிளியரா இருக்குது அப்படின்னு சொன்னா எந்த வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு உங்களோட டீட்டெயில்ஸை போட்டுருங்க. ஸோ டீட்டெயில்ஸ் பேமெண்ட் டீட்டெயில் கேட்டு போட்டு விட்டீங்கன்னா நான் உங்களுக்கு பேமெண்ட் டீட்டெயில் அனுப்பி விடுவேன். கட்டணம் செலுத்திய பிறகு நீங்க எங்கட வகுப்புல இணைஞ்சு கொள்ளலாம். உங்களை குரூப்ல இணைஞ்சு கொள்ளலாம். சரியா? ஸோ வேற ஏதாவது டவுட் இருக்கா பிள்ளைகள்? கேட்டுக்கொள்ளணுமா? ஓகே, அப்படி என்றால் நாங்க இன்றைக்கான வகுப்பை முடிச்சு கொள்ளும் பிள்ளைகள். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நாங்க மீண்டும் இணையலாம். குட் நைட். தேங்க்யூ.